नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्तिविकासस्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मां प्रसक्तां सञ्जीव्यत्य किल शक्तिधः स्वधाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरोहूतवैरिबलवन् मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चाद्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारातिदूरप्रध्वस्तध्वान्तशान्तप्रवृतिमनसा भाविता भूरिभागैः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ಒಂದು ನಿಮಿಷ, ಇದು ಸೌಂಡ್ ಕೇಳಿಬಿಟ್ಟು ಆಫ್ ಮಾಡ್ತಾರೆ. ஸோ நம்ம தொடர்ந்து இந்த மகாபாரத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம பாண்டவர்களோட சம்மந்தப்பட்ட விஷயமாகவும், அதே போல் பாண்டவர்கள் கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணன் கண்டிப்பாக இருக்க போகிறார். ஸோ அப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணனுக்கு சம்மந்தப்பட்டமான சரித்திரத்தையே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதே போல் நேற்று நம்ம எப்படி துர்வாசர் வந்திருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். நேற்று என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடைசியாக துரியோதனுடைய வீட்டுக்கு துர்வாசர் போகிறார். துர்வாசர் போன பின்னாடி துரியோதனன் என்ன பண்ணுறான், நல்லா அவங்களை நல்லா வந்து அவங்க கவனிச்சிக்கிறான். ஸோ அவங்க நிறைய சேவைலாம் பண்ணுறான், நிறைய பிரசாதம்லாம் அவங்களுக்கு பரிமாறுறான். ஸோ அவங்க சாப்பிட்ட முடிச்சிடறான், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ கேட்ட உடனே அங்கே விபரீதமான ஒரு வரம் கேட்குறான். நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும், போய் பாண்டவர்களுடைய இடத்துலையும் சாப்பிடணும், அவங்க காட்டில் இருக்கும்போது அவங்க இடத்துலையும் சாப்பிடணும். ஒன்று தானே நேராக போய் கெடுக்க முயற்சி பண்ண முடியல. போய் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, வந்து எல்லாரும் சேர்ந்து போர் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. போர் புரியத்துக்கு போகும்போது அவங்க கந்தர்வராஜன் வந்து அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யுதிஷ்டருடைய கருணையினால துரியோதனன் விடுபட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஸோ போன பிறகு ரொம்ப வருத்தப்படுறான். எதுக்கு வருத்தப்படுறான், ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அண்ணனுங்க இப்படி நம்மளை காப்பாற்றினாங்களே அப்படின்னு வருத்தப்படலையா. அவங்க நம்ம வந்து பண்ண முடியாமல் வந்துட்டோமே, அவங்களை நம்ம எதுவும் செய்ய முடியலையே, அப்படி தான் இருக்குமா. அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்க நல்லா நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவன் தான் வந்து துரியோதனன். ஆனால் யுதிஷ்டர் எப்படி இருந்தார், நீ எவ்வளவு கெட்டது பண்ணாலும் உனக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு அவர் இருந்தார். ஸோ அது அவருடைய குணம். அவருடைய குணத்தையும் மாற்ற முடியாது, இவருடைய குணத்தையும் மாற்ற முடியாது. ஸோ சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு சிலர் குணங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய குணம் அவங்கள்ட்ட போகாது, குணம் அவங்கள்ட்ட போகக்கூடாது. அதுதான் முக்கியம். காரணம் என்ன, யுதிஷ்டருக்கு ஏன் அந்த குணம் போகலை அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணனுடைய பக்தராக இருந்தார். கிருஷ்ணனுடைய பக்தராக இருந்தார் அப்படின்னா அவருடைய குணங்கள் வந்து என்றைக்கும் அவர்கிட்ட இருக்கும், அந்த நல்ல குணங்கள். அப்படி பக்தராக இல்லை அப்படின்னா அவனுக்கு என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவனை விட்டு போயிடும், அந்த குணங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் ஒருத்தன் பக்தன் கிட்ட தான் ஒரு நல்ல குணத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர, கெட்டவங்க கிட்ட அப்பப்போ குணம் தோன்றும், அப்போ மறைஞ்சு போயிடும். அந்த குணத்தை நம்ம வந்து அவங்ககிட்ட முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தன் பக்தனாக இருக்கும்போது அந்த நல்ல குணம் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ அப்படி நான் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. அதனால என்ன பண்ணக்கூடாது, போய் கண்டவங்க இடத்துல போய் சாப்பிடக்கூடாது, கண்டவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ பீஷ்வர் மாதிரி போயிடும். பீஷ்வர் துரோணர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. யார்கிட்ட இருந்து, கௌரவர்களுக்கு சண்டை போடுறாங்க. காரணம் என்னது, அவங்க வந்து நன்றி கடனை வந்து நன்றி கடனை வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து இத்தனை நாளாக சோறு போட்டது யார், இந்த கௌரவர்கள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த கௌரவர்களுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணரை சார்ந்திருக்கணும், இல்லை பக்தர்களை சார்ந்திருக்கும், நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்கலாமே தவிர நம்ம இடத்துல போய் கண்ட இடத்துல போய் வாய் வச்சிடக்கூடாது. வாய் வச்சுன்னா அந்த கர்மாலாம் நமக்கு வந்து சேரும். அதெல்லாம் சொல்கிறதுனா பகவானுடைய பக்தர்களுடைய பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரிவே நேற்று நான் பார்த்துட்டு தான் துர்வாசர் வந்து என்ன பண்ணுறான், அமுச்சு விட்றான். துர்வாசரும் இங்கே வந்துட்டார். வந்து பார்த்த உடனே யுதிஷ்டர் சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பின்னாடி யுதிஷ்டருடைய குணம் அது, எவ்வளோதான் அவர் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், மற்றவங்களுக்கு உதவி பண்ண நினைப்பார். அதுதான் வந்து
மிக உயர்ந்த குணம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க தன்னுடைய நிலைமையை பார்க்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைக்காங்களே தவிர தானே எனக்கே ஒன்றும் கிடையாது, நானே கஷ்டப்படுறேன், நான் அவனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு நினைக்கவே இல்லை. தன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். உதவி எல்லாரும் செய்ய முடியும், கண்டிப்பாக உதவி எல்லாரும் செய்ய முடியும், யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுத்து, என்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாமே தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இதெல்லாம் சாதாரண ஒரு மனித நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி அங்கே என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டர் பார்த்த பின்னாடி சரி நீங்கள் வாங்க பிரசாதம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் குளிக்க போயிட்டாங்க. யுதிஷ்டர் வராரு, திரௌபதிகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி துர்வாசன் வந்திருக்காரு, 16,000 பேர்கிட்ட வந்திருக்காரு, அதனால என்ன பண்ணு, அவங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம நாட்டில் இருந்தாவது இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, பாத்திரம் இருக்கும், இல்லை உட்காந்து சாப்பிட்றது இடம் இருக்கும். நம்மளாம் காட்டில் இருக்கோம், நம்மளே குடிசையில் இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய தர்மம் வரவங்களை கூப்பிட்டு விருது கொடுக்கறது, உன்னுடைய தர்மம் நான் சொன்ன உடனே சமைச்சு வைக்கிறது. சமைச்சு வச்சு சொல்லிட்டு போய் அவர் உட்காந்துட்டார். அவர் ஒன்றும் கொலைப்படல, அவர் போய் உட்காந்துட்டார். அவருக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிருவா திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார். ஏன்னா எல்லா கஷ்டமும் அவர்கிட்ட விட்டா இல்லையா, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தானே மணந்திருக்காங்க, ஒரு சாதாரண பெண்ணை மணந்திருக்காங்க அவங்க. ஸோ திரௌபதி அப்படின்னாலும் அவங்களுக்கு தைரியம் இருக்குது. திரௌபதியை பார்த்து போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்த முன்னாடி திரௌபதி இப்போ யோசிக்கிறா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். யோசிக்க வேணும், அவளுக்கு தெரியுமே அக்ஷயமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் இல்லையா. அங்கேயும் துணி அக்ஷயமாக அவர் தான் கொடுத்தாரு, இங்கேயும் அவர் தான் அக்ஷயமாக பிரசாதம், இங்கேயும் அவர் தான் பண்ணுவோம், அக்ஷயமாக கொடுத்தாலும். ஸோ திரௌபதி முதல்ல இருந்தே இவங்க நம்பவே இல்லை. ஸோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்றைக்குமே நம்மளுடைய நம்பிக்கை என்றைக்குமே கிருஷ்ணர் மேலே இருக்கணுமே தவிர மற்றவங்க மேலே வச்சிடக்கூடாது. அது யாராக இருந்தாலும். மற்றவங்களாம் சும்மா நம்மளுக்கு பேருக்கு இந்த பிறவியில் நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுறது யார் அப்படின்னா கிருஷ்ணர் மட்டும்தான். நம்மளுக்கு எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம கூடயே நம்ம கூட உதவி பண்ணுறது ஒருத்தர் மட்டும்தான், வேறு யாரும் உதவி பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கிருஷ்ணர் நினச்சி நிறைய ஸ்தோத்திரங்களை சொல்கிறார், நிறைய பாடுறா, கிருஷ்ணர் நினச்சி நிறைய ப்ரேயர்ஸ் வைக்கிறா. வச்ச பின்னாடி கிருஷ்ணர் அப்போ ருக்மிணி பக்கத்தில் படுத்துட்டு இருந்தாராம். இந்த விஷயத்தை கேட்டோடனே உடனே ஓடி வர்றாரா கிருஷ்ணர். ஓடி உடனே ரொம்ப வேர்த்து விரும்புத்து ஓடி வர்றாரு. திரௌபதி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா கேட்குறாரு. இந்த அம்மா கையை பேசி நிற்கிறாங்க. நானே இங்கே ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்பட்டு உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் மறுபடியும் என்கிட்ட சாப்பாடு கேட்குறீங்களே, என்னன்னா உங்களுக்கு தெரியாதா, நானே கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கே சாப்பாடு இல்லை, எங்களுக்கே உணவு இல்லை. என்னது, யுதிஷ்டரோட வீட்டில் இல்லைன்னு ஒரு வார்த்தை வரலாமா? அவ்வளவு தானம் செய்யக்கூடிய அந்த யுதிஷ்டர் தர்மருடைய வீட்டில் இல்லைன்னு ஒரு வார்த்தை வரலாமா? கண்டிப்பாக உங்ககிட்ட அது இருக்கும். உடனே அந்த திரௌபதி மறுபடியும் புகழ ஆரம்பிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் ஆத்ம திருப்தி உடையவர், உங்களுடைய பசி யாராவது தீர்க்க முடியுமா, நீங்கள் அப்படிப்பட்ட பகவான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், என்னென்னமோ சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இது நிறுத்து, ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நீ புகழ்ந்து பேசு. ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், படையல் வச்சு நீ பூஜை பண்ணு. படையிலே வைக்காம சும்மா பூஜை பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவா, ஸ்தோத்திரம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு வெக்க விட்டு சொல்கிறான். இல்லை, ஏதாவது இருக்கும், போய் பாரு, அந்த பாத்திரம் கொண்டு வா, அந்த அக்ஷய பாத்திரம் கொடுத்தா இல்லையா, அந்த அக்ஷய பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார். அங்கே கொடுக்கும்போது கிருஷ்ணர் கொடுக்கல, என்ன பண்ணார், சூரியன் கொடுத்த மாதிரி காட்டிட்டாரு. ஆனால் இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் கொடுத்த அம்சம்லையே அந்த அக்ஷய பாத்திரம் அவரை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அக்ஷய பாத்திரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தாங்க அப்படின்னா உள்ளார் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இலை ஒட்டிகிட்டு இருக்கான். பொதுவாக திரௌபதி யாருமே அப்படி வளர்க்கக்கூடாது, பாத்திரத்தை வளர்க்குறவங்க நல்லா வளர்க்கணும் இல்லையா, அறகுறையாக செய்யக்கூடாது எந்த வேலையும். ஸோ பாத்திரத்தை நல்லா வளர்க்க வைக்கணும். அன்னைக்கு அந்த உண்மையாலுமே இலை இருந்துச்சா இல்லை கிருஷ்ணர் வச்சு எடுத்து சாப்பிட்டாரான்னு தெரியல. ஏன்னா திரௌபதி அப்படி விளக்கிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ஒரு இலை இருக்கிற மாதிரி விளக்கி வச்சிருக்க மாட்டாங்க. பட் இது நல்லா பண்ணார் கிருஷ்ணர், இருக்கே இங்கே தான் இருக்கே அப்படின்னு என்ன பண்ணார், கிருஷ்ணர் எடுத்து சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டார். வாயில போட்டோடனே போதுமே, இது சந்தோஷமா இருக்கே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன கொடுக்குறோம், எந்த ஒரு மனப்பான்மையில் கொடுக்குறோன்றது முக்கியம். அவர் நினைச்சாலும் உலகத்தையே சாப்பிட முடியும், இல்லை இந்த ஒரு சின்ன விஷயத்தை சாப்பிட்டு ஆனந்தப்பட முடியும். நம்ம விதுரருடைய கதையில் பார்த்துருக்கோம், பாகவத்தில். விதுரருடைய கதையில் இந்த மகாபாரத்தில் தான் வரப்போகுது, பாகவத்துலையும் வருது. என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் விதுரருடைய வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே விதுரருடைய மனைவி தான் இருக்காங்க, விதுரர் இல்லை, அங்கே விதுரருடைய மனைவி இருக்காங்க.
ஸோ கிருஷ்ணர் உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அவசரமாக என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் உள்ளே கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வரணும். என்ன கொண்டு வருது, வீட்டில் வாழைப்பழம் இருக்குது. ஸோ வாழைப்பழம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறாங்க. வாழைப்பழத்தை உரிச்சு வாழைப்பழம் தூக்கி போட்டு தோலை கொடுக்குறாங்க. 1 தோல் 2 தோல் 3 தோல் சாப்பிட்டார் கிருஷ்ணர். வாழைப்பழ தோலாக சாப்பிட்டுட்டு இருக்கார். ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டு இருக்காரா, என்னவோ சாப்பாடே சாப்பிடாத மாதிரி. விதுரர் வந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுற நீ, வாழைப்பழ தோல் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னா. நல்லா இருந்துச்சு விதுரா, இதே நல்லா இருந்துச்சு எனக்கு, இதுவே சந்தோஷமாக இருந்துச்சு, இதே எனக்கு ரொம்ப ருசிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா அவருக்கு தேவை வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், எவ்வளோ எப்படிப்பட்ட பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது, நம்ம எந்த எண்ணத்தோட பக்தியோட கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். ஸோ என்ன பண்ண, கிருஷ்ணர் கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. வாங்கி சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்போ பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரோ அப்போ இந்த உலகமே திருப்தி அடையுது. அதான் நம்ம பார்க்குறோம். பகவான் நம்ம எப்போ திருப்தி பண்ணுறோமோ அப்போ இந்த உலகம் திருப்தி அடையுது. பகவானை திருப்தி பண்ணாமல் இந்த உலகத்தில் நம்ம யாரை திருப்தி பண்ண முயற்சி பண்ணாலும் யாருமே திருப்தி அடைய மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து பாகவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யஜ்ய பத்னிகள் அங்கே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அந்த ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்க திருப்தி அடையவே இல்லை, மனசில் ஒரு அதிருப்தியோடய இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, போய் கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அவங்க திருப்தி பண்ண பின்னாடி அவங்களும் திருப்தி அடைஞ்சாங்க, அவங்க கணவருக்கும் திருப்தி அடைஞ்சாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் நம்ம யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் உத்தமமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்றைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நான் வந்து இவன் சந்தோஷத்துக்காக வாழ்கிறத விட கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக சொல்லி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சரி என் கணவன் என்ன பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், மனைவி என்ன பாராட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறோம், குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ விஷயம் பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க கடைசியில், நீ என்ன பண்ண, என்கிட்ட என்ன பண்ணி கிழிச்சிட்ட நீ, இல்லை அப்படியே பண்ணாலும் அதெல்லாம் உன் கடமை, நீ பண்ணி தான் ஆகணும், குழந்தை பெற்றுட்டு இல்லை குழந்தை பெற்றா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்க போகிறது கிடையாது, அதுக்கான பிரதிபலன் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம எந்த ஒரு அன்போடு பண்ணுறோமோ அந்த அன்பு நீங்கள் திருப்பி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம எப்போ கிருஷ்ணனுக்காக ஒரு சின்ன விஷயம், அன்போடு ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது என்ன பண்ணுறாரு, அவ்வளவு பெரிய உதவியாக நினைப்பார். ராமாயணத்தை பார்த்துட்டு இருந்தோம். ராமரை பற்றி சொல்லும்போது என்னைக்காவது யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே ஞாபகம் வச்சுப்பார். ஆனால் யாராவது ஒருத்தன் தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவாரா, மறந்தே போயிடுவாரா. 1 தடவை 2 தடவை கிடையாது, 1000 தடவை தப்பு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணிடுவார், மறந்து போயிடுவாரே தவிர என்றைக்கும் வந்து குற்றங்கள் ஞாபகம் வச்சுருக்க மாட்டார். நம்ம செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் யாருடைய திருப்திக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய திருப்திக்காக வாழ்ந்தாலும் சரி இல்லை குடும்பத்தோட திருப்திக்காக வாழ்ந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம என்ன எப்படி இருக்கிறது கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, மன திருப்தியோடு இருக்கிறது கிடையாது. எப்போ நான் பகவானோட திருப்திக்காக ஒரு காரியம் பண்ணாலும், தினசரி நீங்கள் ஒரு காரியம் பகவானுக்காக, இதோ இவ்வளோ பூ எடுத்து வச்சேன் இன்னைக்கு என்னுடைய பக்தி இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கனாலும், அந்த பூ வச்சிங்க இல்லையா, நீங்களாக போய் பறிச்சுட்டு வந்து அந்த பூ வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் வந்து நடைமுறையிலே பார்க்கலாம், அவங்க வாழ்க்கையிலே பார்க்கலாம். தினசரி பூஜை பண்ணி பழகிட்டவங்க, தினசரி ஜபம் பண்ணி பழகிட்டவங்க, தினசரி வந்து ஏதாவது மகாபாரதம் ராமாயணம் மாதிரி படித்து பழகிட்டவங்க, வேறு என்ன காரியம் பண்ணாலும் கடைசியில் அவங்களுக்கு இந்த காரியம் பண்ணல அப்படின்னா மனசு ஏதோ மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு வெற்றிடமாகவே இருக்கும் தவிர ஒரு திருப்தியே கொடுக்காது. ஆனால் ஆன்மீக காரியத்தை பண்ணட்டும் அப்படின்னா அடி சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்குப்பா, திருப்தியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்தி அங்கே வரவே வராது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு இந்த கிருஷ்ணர், அந்த ஒரு சின்ன பருக்கையை சாப்பிட்ட பின்னாடி எல்லா விதமான உயிர்களும் எப்படி அடிச்சான், திருப்தி அடைஞ்சிருச்சான். அவர் சொல்றாருல, கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதை, ஊர்தோ மூலம் மதஷாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மூலத்துக்கு நம்ம எப்போ திருப்தி பண்ண ஆரம்பித்தோம், ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தினுடைய மூலத்துக்கு நம்ம திருப்தி பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த மரம் முழுக்க திருப்தி அடைஞ்சிடும். மரத்துக்கு தனித்தனியாக போய் நம்ம திருப்தி பண்ண தேவையில்லை, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு தாய்க்கு போய் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதே போல் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் திருப்தி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னு நம்ம பண்ண வேண்டியது என்னது, கிருஷ்ண திருப்தி பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே திருப்தி அடைவாங்க. ஸோ இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு, உலகத்தில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னது, அதுக்கான தீர்வு என்னது, நாம் போய் ஒவ்வொருத்தரையும் திருப்தி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எத்தனை பேர் திருப்தி பண்ணுறது, இல்லை எத்தனை நாள் திருப்தி பண்ணுறது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், இல்லை நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாரு, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம செய்ய வேண்டியது, பக்தர்கள் செய்ய வேண்டியது, பகவானை திருப்தி பண்ணக்கூடிய காரியங்களை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்போ பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரோ அப்போ எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக திருப்தி அடையிறதுக்கான வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார்.
நம்ம அவரை திருப்தி பண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை திருப்தி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் திருப்தி அடைய மாட்டோம், இந்த உலக மக்களும் திருப்தி அடைய போகிறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணுறார், கிருஷ்ணனை சாப்பிட்ட பின்னாடி அங்கே 16,000 ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி போயிடுச்சா. எல்லாரும் ஏப்புன்னு எல்லாம் ஏப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ ஏன் போடுற, எங்கேயா சாப்பிட்டோம் என்னமோ தெரில, பசி அப்பமா, இல்லை வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிஷி. இன்னொரு விஷயம், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லா விஷயம் என்ன பண்ணுறாங்க, சரி நீ நம்ம சாப்பிட வேணாம், நம்ம சாமியே போய் சாப்பிட சொல்லலாம், நீங்கள் துர்வாசரே சாப்பிட சொல்லலாம், நம்மளாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி என்னமோ எங்கள் வயிறுலாம் முழுக்க நிரம்பிடுச்சு, நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. அதுதான் நானும் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய வயிறு எப்படி தான் இருக்குது, முழுசாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது, முழு விருந்து சாப்பிட்டு கடைசியில் ரசம் குடிச்சிட்டு ஏப்பம் வழி அந்த மாதிரி ஏப்பம் இருக்குது. புளிப்பு ஏப்பம் கிடையாது, அஜீரணமாயிட்டு ஏப்பம் வரும் இல்லையா, அந்த மாதிரி புளிப்பு ஏப்பம் இல்லையா, முழு திருப்தியான சந்தோஷமான ஒரு விஷயம் சாப்பிட்ட மாதிரி எப்படி இருக்காங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது, என்னால் இனிமேல் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறது, இப்போ வேறு ஈஸ்வரர் கூப்பிட்டுருக்காரு, நம்மளை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு, அவங்களாம் சமைக்க ஆரம்பிச்சுருவாங்களே, நம்ம போய் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது, சாப்பிடலாம் என்ன பண்ணுறதா, நம்ம போயிடலாம், இப்போ போனால் நம்மளால் சாப்பிட முடியாது, கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பீமன் தேடிட்டு வராரா. பீமன் அங்கே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வராரு, வந்து சுவாமி சுவாமி அங்கே உணவு ரெடி ஆயிடுச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக வராங்க. பீமனை பார்த்த உடனே எல்லாரும் பயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்துவ எல்லாரும். ஏன்னா பீமன் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுவான், கூப்பிட்டா கண்டிப்பாக போயே ஆகணும், போகலன்னா என்ன ஆயிடும், அங்கே கூட உணவு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிப்பாங்க. ஸோ துர்வாசர் சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அங்கே போகவே வேண்டாம் மறுபடியும், ஏன்னா நம்மளால் அங்கே போனால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிடல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஒரு வைஷ்ணவனுடைய கோபம் இல்லை வைஷ்ணவனுடைய அதிருப்தி மட்டும் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு பாடம் அமைஞ்சிருக்கு என் வாழ்க்கையிலே. துர்வாசருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி அவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, அம்பரிஷி அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார், ஒரு ராஜா இருந்தார் அம்பரிஷி அப்படின்ட்டு. அவர் நல்ல வைஷ்ணவ ஒரு ராஜரிஷி. அவர் அந்த ராஜரிஷி என்ன பண்ணுவார், ஏகாதசி விரதம் இருப்பார். ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு தண்ணி கூட குடிக்காம இருக்கார், முழு விரதம் இருக்கார். ஸோ இருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு விரதம் முடிக்கணும். ஸோ விரதம் முடிக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறார், துர்வாசர் அப்போ தான் காலைல வரார். வந்த பின்னாடி துர்வாசர் நமஸ்காரம் பண்ணுறார். சரி துர்வாசர் கிட்ட சொல்கிறார், நீங்களும் போயிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துர்வாசர் குளிச்சுட்டு வரத்துக்கு போகிறார். போனவர் வரவே இல்லை, ரொம்ப நேரமாகி போயிடுச்சு. இப்போ ஏகாதசி முடிச்சுட்டு துவாதசி அன்னைக்கு கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த விரதத்தை வந்து விரதத்தை முடிக்கணும். அந்த விரதம் முடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருந்த நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. 2 நிமிஷத்துக்குள்ளார அந்த விரதம் முடிக்கணும், இல்லைன்னா விரதம் செஞ்ச பலனே இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த விரதத்தை முடிக்கிறதுக்காக இன்னும் ரிஷி வரவே இல்லை. ஸோ ரிஷி வரலன்னு சொல்லிட்டு விரதத்தை விடாமல் இருக்க முடியாது. என்ன பண்ணார், விரதத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொஞ்சமாக துளசி தண்ணி குடிக்கிறார். அவ்வளோதான், துளசி போட்ட தண்ணியை கொஞ்சமாக குடிக்கிறார். குடிச்சதை அந்த இவர் பார்த்துட்டார், துர்வாசர் பார்த்துட்டு வந்தது கோபம் அவருக்கு. எப்படி நீ குடிக்கலாம், நான் இருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு என்னை விருந்தாளியை கூப்பிட்டுட்டு எனக்கு கொடுக்காம நீ எப்படி குடிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துட்டு, அந்த கோவத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நீ மரியாதை கொடுக்கல, உன்னை சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு முடியை புளி கீழே போடுறாரு. அது ஒரு பெரிய பூதமாக அவரை துரத்திட்டு வருது, அவரை சாகடிக்க கடத்தி வருது. ஸோ இந்த பூதம் வந்த உடனே அந்த ராஜா அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணுறார், கையெடுத்து கும்பிட்டார். அவர் வந்து அந்த பூதத்தை தடுக்கிறது எதுவும் முயற்சி பண்ணல, தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதான் எனக்கு அந்த தண்டனை வேணும், தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறார். தலைவனையும் குமிச்சிட்டாரா, பரவாயில்ல என்ன கொல்லட்டும், இந்த பூதம் கொல்லட்டும்னு சொல்லிட்டு தலைவனையும் குமிச்சிட்டார். ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த விஷ்ணு சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா பக்தர்கள் வந்து எந்த ஒரு அபராத்தையும் எடுத்துக்கலாம், ஆனால் பகவான் எந்த அபராத்தையும் விட மாட்டார். ஒரு பக்தர் என்ன பண்ண மாட்டான், யார் எதை செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான், கண்டுக்க மாட்டான், விட்டுருவான், பரவாயில்லன்னு விட்டுருவான். ஆனால் பக்தர் அப்படி விட மாட்டான். ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுது, துரத்திட்டு வருது, யாரை, துர்வாசரை துரத்திட்டு வருது. துர்வாசர் சுதர்சன சக்கரம் வந்துட்டு துரத்திட்டு வருதுன்னு சொல்லி ஓடுறாரு, இங்கேருந்து ஓடுறாரு. முதல்ல இந்திரன் கிட்ட போறாரு, அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட போறாரு, அப்பா பிரம்மா கிட்ட போறாரு. பிரம்மா சொல்லிட்டார், நீ வந்து விஷ்ணு அபராதி, ஓடு பயில இங்கிருந்து சொல்லி துரத்தி விட்டார். பிரம்மா கிட்ட சிவன் கிட்ட போய் சேராரு, ஏன்னா சிவன் தான் துர்வாசர் வழிபடக்கூடிய தெய்வம். சிவன் கிட்ட போய் கேட்கிறாரு. சிவன் சொல்லிட்டாரு, எங்க இந்த பக்கமே வந்துடாதப்பா, நீ போயிரு, இங்கே வந்துடாது, சுதர்சன சக்கரம் எண்ணி விடாது, நீ போயிரு சொல்லிட்டார். ஸோ அங்கே இங்கே எல்லாரும் சுற்றிட்டு சுதர்சன சக்கரம் அவர் எங்கேயும் விடல. கடைசியில் எங்கே போனார், விஷ்ணுக்கிட்டே போயிட்டார், வைகுண்ட லோகத்தையே போயிட்டார். யார், துர்வாசர் வைகுண்ட லோகத்தில் போய் விஷ்ணுக்கிட்டே கேட்குறாரு, காலை விழுந்து கூப்பிட்றாரு,
இந்த சுதர்சன சக்கரம் நிறுத்திடுங்க, எனக்கு கொல்ல வருது அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு சொல்லிட்டார், எனக்கு தெரியாதப்பா, சுதர்சனம் நான் சொன்னாலும் கேட்க மாறது கிடையாது. ஏன்னா நீ எப்போ ஒரு பக்தனுக்கு அபராதம் பண்ணிட்டியோ நான் சொன்னாலும் அந்த சுதர்சனம் கேட்க மாட்டான், நீ என்ன பண்ணுற பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கைவிட்டார். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் கைவிட்ட பின்னாடி இனிமேல் அவர் கதி கிடையாது. எங்கே போகிற இந்த 3 பேர்கிட்ட தான் கேட்க முடியும். ஸோ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மறுபடியும் தலை தெரிச்சு ஓடி வராரு. ஓடி வந்து அந்த ராஜா இருந்தாலே அம்பரீஷன், அந்த அம்பரீஷருடைய காலிலே விழுந்து கும்புறாரு. காலில் விழ போகிறாரு, அவர் பிடிச்சிட்டார், அந்த ராஜா பிடிச்சிட்டார். சுவாமி நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் பெரிய பிராமணர், நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஷி, நீங்கள் என் காலில் விழக்கூடாது, நீங்கள் வயதில் மூத்தவர், எல்லாத்துலேயும் மூத்தவர், நீங்கள் அப்படி காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பிடிச்சிட்டார். பிடிச்ச பண்ணி சொல்கிறார், தயவு செஞ்சு இந்த சுதர்சனத்தை நிறுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சுதர்சனத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறார், பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறார். அந்த சுதர்சனம் நின்றுடுச்சு, அவர் கொல்லாமல். ஸோ அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது இவருக்கு, துர்வாசருக்கு. அங்கேயும் ராஜ ரிஷி தான், அவர் ராஜா ஆன ரிஷி யார், அந்த அம்பரிஷி. அதே போல் இங்கே யுதிஷ்டர் யார் தான், இவர் ராஜ ரிஷி தான், இவரும் ராஜா ஆன ரிஷி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால் அங்கே நான் ஆல்ரெடி அடிபட்டு நடு ரோட்டில் நின்று திண்டாடிட்டு இருந்தேன். அதே பிரச்சனை எனக்கு இங்கேயும் வேண்டாம். அதில் என்ன பண்ண போகிறேன், நம்ம அங்கே போகவே வேண்டாம், யுதிஷ்டரை பார்க்க வேண்டாம், நம்ம இங்கேருந்து இப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே பீமன் வந்துட்டான். பீமன் வந்து கூப்பிட்றான், ஓ சுவாமி, ஓ சுவாமி, அங்கே ரெடி பிடிச்சி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். கூப்பிட்ட உடனே பார்த்துட்டு எல்லாம் தரிச்சு எல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷனில் ஓடி போயிட்டாங்க. ஓடி போன பின்னாடி அந்த பீமன் சொல்கிறான், அண்ணா நான் போய் கூப்பிட போனேன், என் வார்த்தையை கேட்டோன்னே எல்லாரும் தலை தெளிச்சு ஓடிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையாக ஓடிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்கிறான். சொன்ன பின்னாடி யுதிஷ்டர் ரொம்ப கவலைப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் மேலே இன்னொரு கஷ்டம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்தாங்க, எனக்கு சாப்பாடு போகணும் திடீர்னு வந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு மறுபடியும் நடுராத்திரியில் வந்து எனக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னால் எங்கே போடுறது? ஏன்னா அந்த அக்ஷய பாத்திரம் இருக்குது, அக்ஷய பாத்திரம் சாப்பாடு கொடுக்கும், எவ்வளோ வேணால் கொடுக்கும். ஆனால் எப்போ கொடுக்கும், எப்போ திரௌபதி சாப்பிட்டு முடித்து அதை கழுவி வைக்கிறாலும் அது வரைக்கும் கொடுக்கும். திரௌபதி சாப்பிட்டு முடிச்சு கழுவி வச்சுட்டாலும் அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான். இப்போ திடீர்னு நடுராத்திரி வந்து எனக்கு சாதத்தை போடு, எனக்கு பிரசாதம் போடு, எனக்கு விருந்து கொடுன்னு எங்கே போடுறது? இந்த மாதிரி வந்து எதாவது செஞ்சுட்டு நம்மளுக்கு எதாவது சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் வந்து கவலையில் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துருக்கும்போது கிருஷ்ணர் வர, யுதிஷ்டர் ஏன் கவலைப்படுறாரு, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, ஒன்றும் பயப்படாத. அங்கே துரியோதனன்னா வந்து என்ன பண்ணா, உங்ககிட்ட அமுச்சு விட்டான் துர்வாசர், வேணும்னே அமுச்சு விட்டான். ஸோ துர்வாசர் வந்தது தெரிஞ்ச நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவங்க எல்லாத்தையும் திருப்தி பண்ணி அமுச்சு விட்டேன். அதனால அவங்க உங்களை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்களே தவிர மறுபடியும் வரவே மாட்டாங்க, நீ ஒன்றும் கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். சொன்ன பின்னாடி யுதிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறார். கிருஷ்ணா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் முதல்ல வந்து நிற்கிற என்கிட்ட. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களும் அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கணும்னு யோசிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுறேன், அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். ஸோ இதுதான் நம்ம பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறோம்னா, பகவான்கிட்ட நம்ம பிரச்சனையை கொடுக்குற வரைக்கும், ஒரு முறை நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தான் தீர்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம வாழ்க்கையை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ நிம்மதியாக இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அவர்கிட்ட போய் கேட்டே இருக்க தேவையில்லை, அவர் பார்த்துக்க போகிறார். ஸோ என்ன பண்ணுறாரு, அவங்க சந்தோஷமாக அங்கே அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆகுதுங்க, இவங்க எல்லா பாண்டவர்களும் வந்து வேட்டையாடத்துக்காக வெளில போயிருக்காங்க, எல்லாரும் வேட்டையாட போயிட்டாங்க. ஸோ போன பின்னாடி அங்கே தௌமியர் அப்படின்ற அவருடைய புரோஹிதர், அந்த பாண்டவருடைய புரோஹிதர் தௌமியர் இருக்கார், தௌமியர் ரிஷி இருக்கார், அப்புறம் திரௌபதி உள்ளே இருக்கார். இப்போ திரௌபதி மட்டும்தான் உள்ளே இருக்கார். ஸோ என்ன ஆகுதுங்க, ஜெயத்ரதன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், சிந்து நாட்டினுடைய ராஜா ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் யார் அப்படின்னா, துஷலை அப்படின்ற ஒரு பொண்ணுடைய கணவன். துஷலை யார் அப்படின்னா, கௌரவர்களுக்குடைய ஒரே ஒரு தங்கச்சி. கௌரவர்கள் 100 பேர், அந்த 100 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கு, யார், துஷலா அப்படின்ற பொண்ணு. ஸோ பாண்டவர்களுக்கும் அவதான் தங்கச்சி. ஸோ மொத்தம் 105 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி யார், துஷலை. அந்த துஷலையினுடைய கணவன் தான் இந்த ஜெயத்ரதன் அப்படின்றவன். ஜெயத்ரதன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஊரை கடந்து போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போது இவங்க பாண்டவர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான், இந்த பக்கம் வரும்போது ஆசிரமத்துக்கு தூரத்துலேருந்து பார்க்குறான். ஸோ பார்த்தவொன்னே என்ன பண்ணுறான், இந்த திரௌபதியை பார்க்குறான். திரௌபதி வந்து வெளில நின்றுருக்கா, ஆசிரமத்து வெளில நின்றுருக்கா பார்த்துட்டு திரௌபதியை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான், ஆசைப்படுறான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். மாப்பிள்ளை வந்து ஆசைப்படுறான், யார் மேலே, மாமியார் மேலே ஆசைப்படுறான். ஸோ என்ன பண்ணுறான், பார்த்து இவ்வளோ அழகாக இருக்காளே, இவனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், முதல்ல அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கொடி காசியன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு அமுச்சு விட்றான். அவன் நண்பனை அமுச்சு விட்டு, நீ போய் பார்த்துட்டு வா,
அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இருக்கா யார் இருக்காங்கன்னு இப்போ என்ன பண்ண முதல்ல உழவு பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். வரான். வந்து கேட்குறான், நீ யாருமா, எங்கேருந்து வந்திருக்க, இங்கே என்ன பண்ணுற, நடுக்காட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த திரௌபதி தன்னுடைய கதையை சொல்கிறேன். நான் வந்து துருபதராஜனுடைய பொண்ணு, பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் வெளில இப்போ வேட்டைக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் காத்திருங்க, அவங்க வந்த பின்னாடி நீங்கள் பேசிக்கலாம், அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டான். ஸோ போன பின்னாடி இவன் கேட்டு என்ன பண்ணுறான், திரும்பி வந்துட்டான். வந்து இங்கே வந்து ஜெயத்ரதன் கிட்ட சொல்லிட்டான். ஜெயத்ரதன் கேள்விப்பட்டேன்னு யாரும் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுறான், ஜெயத்ரதன் இங்கே வரான். வந்து நிற்கிறான். நின்று பார்த்த உடனே அவளுக்கு தெரியும் நம்முடைய மாப்பிள்ளை தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ மாப்பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஜெயத்ரதனை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு, சரி வந்து உட்காருங்க, உங்களுக்கு வந்து இங்கே கால்கள் ஒரு தண்ணி இருக்குது, வந்து திண்ணில் உட்காந்துருங்க, கொஞ்சம் நேரத்தில் யாரும் வந்துடுவாங்க, எங்கள் பாண்டவர்கள்லாம் வந்துடுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ போயிட்டு இருக்கும்போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறான், ரொம்ப கீழ்த்தரமாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் ராவணன் கூட பேச கிடையாது, ராவணனை விட அவன் கீழ்த்தரமாக பேச ஆரம்பிக்கிறான். சொல்கிறான், என்ன நீ இந்த காட்டிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எவ்வளோ நீ ஒரு அழகான ஒரு பெண், எவ்வளோ நீ சுகமாக இருக்க வேண்டிய, இவனுங்க என்னமோ காட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க எந்த காலத்தில் வந்து சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கி உன் ராணி ஆக்குறது, நீ என் கூட வந்துட்டு அப்படின்னு நான் ராணிவாக வச்சு பார்த்துக்கிறேன், என் கூட வந்துட்டா நான் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயத்ரதன் சொல்கிறான். சொன்ன உடனே சீத்தை எப்படி அங்கே ராவணனை பார்த்து சீர்னாலும் அந்த மாதிரி என்ன பண்ணுறான், இங்கே வந்து திரௌபதி சீர ஆரம்பிக்கிறேன். ஏன்னா திரௌபதி அதுக்கு சலை கிடையாது, அவளும் வந்து அவ்வளோ பதிவிரத்தையாக இருக்கிறதுனால சீர்றா, சொல்கிறா, திட்டுறா. என்ன நினச்சிக்கிட்டே, எனக்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா, தர்மர் எப்படிப்பட்ட நபர், அவர் அவ்வளோ தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர், அவர் வந்துட்டாருன்னா அவனை சாகடிக்காம விட மாட்டார். அது மட்டும் இல்லை, பீமன் சிங்கம் மாதிரி பீமன் இருக்கார், அவர் மூச்சு விட்டாலும் நீ எல்லாம் ஓடி போயிடுவார், அவருடைய கதைக்கு நீ எல்லாம் வந்து ஆளாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பீமனை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய குணங்களையும் பற்றி, இப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கு நான் மனைவி அமைஞ்சிருக்கு, என்னை தொட நினைக்காத, நீயே தொட்டா நீ கெட்டு போயிடுவேன், உன்னுடைய குடும்பம் அழிஞ்சு போயிடும், நீ மொத்தம் உன்னை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீர்னாலே வந்து விடுற மாதிரி தெரியல. இவன் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான், திரௌபதியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அவள் ஓட ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணிட்டா, பிடிச்சி அவளுடைய துணியை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ துணியை பிடிச்சி இழுத்தவொடனே இனிமேல் அவளுக்கு வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறா, பின்னாடி போக வேண்டியதை பிடிச்சி. ஸோ என்ன பண்ணுறான், தூக்கி அவளை வலுக்கட்டாயமாக பலவந்தமாக கட்டி பிடிச்சி தூக்கி ரதத்தில் போட்டான். ரதத்தில் போட்டு தௌமியன் அப்படின்ற அந்த வெளில இருந்த புரோஹிதர் அவர் வரார். ஜெயத்ரதா, இந்த காரியம் நல்லது கிடையாது, ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய காரியம் கிடையாது, உனக்கு தைரியம் இருந்துச்சு, உனக்கு வீரம் இருந்துச்சுன்னா பாண்டவர்கள் வரட்டும், பாண்டவர்களுக்கு சண்டை போட்டு என்ன பண்ண, நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு போ. நான் அவனை ஒன்றும் வேற ஒன்றும் சொல்லு, அவங்க கணவர்கள் இருக்கும்போது அவங்க கூட சண்டை போட்டு இந்த பொண்ணை தொடு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போ, அவனை வீரனை ஒத்துக்கிறேன், நீ அதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போகக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவன் சொல்கிற பேச்சு கேட்க போகிறான்னா என்ன, அவன் பாட்டு என்ன பண்ணுறான், ராத்தில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவங்க பாண்டவர்கள் வந்து அங்கே வேட்டாடிட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு சில எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது, வேற அவசரங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அவசரங்கள்லாம் ஏற்படும் போது அவன் புரிய ஆரம்பிக்குது, சரி அங்கே திரௌபதி தனியாக இருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக வந்திருக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, யுதிஷ்டிரர் எல்லாத்தையும் வர சொல்கிறார், சீக்கிரம் போகலாம், நம்ம ஆசிரமத்துக்கு போகலாம், அங்கே ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வேக வேகமாக ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமத்தில் எனக்கு இல்லை, ஆசிரமத்தில் திரௌபதி இல்லை, தௌமியர் மட்டும்தான் இங்கே படுத்துட்டு இருக்கார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கார். ஸோ வந்து கேட்குறாரு, தௌமியர் வந்து கேட்குறாங்க, எங்கே போயிட்டா திரௌபதி அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜெயத்ரதன் தான் வந்தா, அவன் என்ன பண்ணிட்டான், திரௌபதி வந்து அழுதுகிட்டே இருக்கவள வலுக்கட்டாயமாக முடியை பிடிச்சி இழுத்து ரதத்தை தூக்கி போட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரதத்தை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரதத்தை பூட்டிட்டு 5 பேரும் போகிறாங்க. ஸோ போனோன்னா அவங்க ஜெயத்ரதன் போயிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடியே பார்த்துட்டு அவங்க வேகமாக போயிட்டு இருக்காங்க. இவன் பார்க்குறாங்க, ஜெயத்ரதன் பார்த்துட்டு திரௌபதி கிட்ட கேட்குறான், அங்கே ஏதோ 5 ரதம் தெரியல, யார் அந்த ரதம், யார் அந்த 5 பேர், இந்த 5 ரதத்தில் வரது யார், உன்னுடைய கணவன்கள் அவங்க, யார் உன்னுடைய கணவன் அதில் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன பின்னாடி அவன் சிரிக்கிறார். இனிமேல் அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, நீ அவன் கையில் சாக போகிற. ஸோ சாக போகிறவங்க கையில் சாகவனுடைய வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் யார் உன்னை சாகடிக்க போகிறாங்கன்னு. பாருங்க, அங்கே முன்னாடி வரார் இல்லையா, அவர் தான் யுதிஷ்டிரர். அதுக்கு பின்னாடி பல்ல கடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வரா இல்லையா, பின்னாடி கதையை தூக்கிட்டு கண்ணெல்லாம் சிகப்பாக ஒருத்தன் வரார் இல்லையா, அவர் தான் எனக்கு பீமன். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நல்ல உயரமாக நல்ல சிகப்பாக கையில் வில்லாம் போட வரார் இல்லையா, அவர் தான் அர்ஜுனன். அங்கே வரவங்க 2 பேர் நகுல சகாதேவர்கள் அப்படின்ட்டு 5 பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, ஜெயத்ரதனை பிடிச்சிட்டு பெரிய சண்டை நடக்குது. ஏன்னா ஜெயத்ரதன் தனியாக வரல, அவன் பெரிய படையோட வந்திருக்கான். அந்த பெரிய படையோட இவங்க 5 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய யுத்தம் நடக்குது. அந்த பெரிய யுத்தத்தில் நிறைய பேரை சாகடிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயத்ரதனை சாகடிக்கல, ஜெயத்ரதனை மட்டும் கடைசி பிடிச்சிட்டாங்க. ஸோ ஜெயத்ரதன் என்ன பண்ணுறான், இவங்க கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த திரௌபதியை கீழே விட்டான். ஏன்னா இவங்க பயம் வந்துருச்சு, இவங்க நம்மளை விட்டா இவங்கள அவங்க சாகடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், திரௌபதியை கீழே விட்டு அவன் ஓடுறான். தனியாக அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ரதத்தை தூக்கிட்டு ஓடுறான். ஸோ ஓடும்போது இங்கே திரௌபதி தனியாக கீழே நின்றுருக்கா. அப்போ யுதிஷ்டர் வர வந்து திரௌபதியை தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பீமனும் அர்ஜுனன் சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரௌபதியை கூப்பிட்டு நீங்கள் திரும்பி போங்க, நகல சகோதரர்களையும் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் 2 பேருமே போதும், நாங்கள் 2 பேருமே ஜெயத்ரனை பிடிச்சிட்டு வரோம், கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொண்டுட்டு வரோன்னு சொல்லி சொன்ன பின்னாடி அங்கே வந்து யுதிஷ்டர் சொல்கிறார், நீங்கள் அவனை உயிரோட பிடிச்சிட்டு வாங்க, கொல்லாதீங்க, அவனை கொண்டுடாதீங்க. ஏன்னா நம்ம தங்கச்சியினுடைய கணவன் அவன். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம தங்கச்சியை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளே வந்து அவங்களே அமங்கலம் பண்ணிடக்கூடாது, அவன் சுமங்கலியாக இருக்கணும் என்றைக்குமே. அவன் நம்மளே என்ன பண்ணக்கூடாது, விதவை ஆக்கிடக்கூடாது, நீங்கள் போய் அவனை பிடிச்சிட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ என்ன பண்ணுறான், ஜெயத்ரதனை பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து ஓடுறாங்க. பின்னாடி பீமனும் அர்ஜுனனும் துரத்திட்டு போகும்போது ஜெயத்ரதன் ஓடுறான், நில்லு பயில ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே போகிறாங்க. சத்தம் போட்டு போனாலும் அவன் பயந்துட்டு ஓடுறான். ஒரு இடத்துல பிடிச்சிட்டான். பிடிச்ச பின்னாடி தர்மன் சமத்தி அடித்து அவனை கட்டிட்டான். போட்டு நல்லா கட்டி எடுத்துட்டு இழுத்துட்டு வர முயற்சி பண்ணுறான். ஸோ இழுத்துட்டு வந்தான் அப்படின்னா அங்கே சாகடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் அர்ஜுனன் சொல்கிறார், சாகடிக்காதீங்கன்னா, ஏன்னா நம்ம அண்ணா சொல்லியிருக்காரு, உன்னை சாகடிக்கூடாது, இவன் உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இருந்தாலும் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன், இவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து இறப்புக்கு சமம். ஒரு க்ஷத்ரியனை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது அவனை கொன்னதுக்கு சமம். அதனால என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஜெயத்ரதனுக்கு 5 குடுமி வச்சு விட்டார். தன்னுடைய பானத்தை எடுத்து பீமன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு குடுமி, இங்கே ஒரு குடுமி, இங்கே ஒரு குடுமி, இங்கே ஒரு குடுமி, இங்கே ஒரு குடுமின்ட்டு தலை மொத்தம் சுற்றி ஒரு 5 குடுமி வச்சு விட்டார். 5 குடுமி வச்சு அவனை நல்லா கட்டி ஒரு மிருகத்தை கூட்டு வர மாதிரி கூட்டு வந்தார். அப்படி கூட்டு வந்த பின்னாடி எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு குடுமி வச்சுட்டு போனாவே இன்றைக்கி மக்கள்லாம் வெளில போனால் சிரிக்கிறாங்க இல்லையா. அன்றைக்கி வந்து ஒரு குடுமி வச்சுட்டு போனால் யாரும் சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா அன்றைக்கி எல்லாருக்கும் குடுமி இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு, 5 குடுமி வச்சுட்டு போகும்போது பார்த்தா எல்லாரும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யுதிஷ்டரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, திரௌபதியும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வீரனுக்கு இதை விட ஒரு இழிவு அப்படிங்கிற வேறு எதுவும் கிடையாது. ஸோ எப்பயும் யுதிஷ்டர் சிரிக்க மாட்டார். பட் இந்த என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டர் கூட சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சிரிச்சுட்டு விடுங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிரிப்பு தாங்க முடியாது, விட்டுரு அப்படின்ட்டு. ஸோ விட்ட பின்னாடி அங்கேருந்து ஓடி போயிட்டான், தப்பிச்சு ஓடி போயிட்டான். போன பின்னாடி அவன் சும்மா போல என்ன நினைக்கிறான், இன்னும் அவனுக்கு உள்ளார வந்து எரிஞ்சிட்டு இருக்கான், அவங்களுக்கு எப்படியாவது நான் பழி தீர்க்கணும், இவங்களுக்கு எப்படியாவது நான் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போய் தபஸையாக போயிட்டான், தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதை நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியும். அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை வச்சு என்ன பண்ணுறாங்க, உடனே அதை வந்து தீர்க்கறதுக்கு தபஸ் தான் பண்ணாங்க. தபஸையாக பண்ண அவங்க என்ன பண்ணாங்க, சக்தியை வந்து சேகரிக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், போய் எங்கள் சிவனை வந்து நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி தவம் பண்ணுறான் அப்படின்னா, வெறும் மண் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க, வெறும் சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்கிறதுல எதுவும் கிடையாது, வெறும் மண்ணை மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ணுறான், தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷமா கீழே கூடிய மண்ணை மட்டுமே சாப்பிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயும் சீக்கிரம் வந்துடுவார் சிவன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, லேட் பண்ணுறாரு. சரி நம்ம சீக்கிரம் போனால் ஏதோ நம்மக்கிட்ட வந்து தப்பான வரலாம் வாங்கி நம்மளுக்கே பிரச்சனை கொடுக்குறாங்க, இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக போகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் லேட்டாக வர. ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து சேர்ந்த பின்னாடி உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்ட அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் வந்து பாண்டவர்களை அழிக்கணும், அது நடக்காது, பாண்டவர்கள் அழிக்கிறது அப்படி நடக்காது. ஏன்னா பாண்டவர்களோட கிருஷ்ணர் இருக்கார். ஸோ கிருஷ்ணர் இருக்க வரைக்கும் பாண்டவர்கள் யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவ, அந்த போரில் நடக்கக்கூடிய போரில் ஒரு நாள் நீ என்ன பண்ணலாம், எல்லா பாண்டவ சேனைகளையும் நீ வந்து என்ன பண்ணுவ, நிறுத்தி வைப்ப, அர்ஜுனனை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் நீ வெற்றி கொள்ளுவ. அதே போல் ஒரு நாள் என்ன பண்ணுவ, நீ பாண்டவர்களுடைய மிக முக்கியமான வீரனை நீ கொண்டுடுவ, அந்த ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும், இதுதான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மகாபாரத போர் நம்ம பார்க்கலாம், யார் என்ன பண்ண அப்படின்ற, ஜெயத்ரதன் என்ன பண்ண அப்படிங்கிறது நம்ம மகாபாரத போர் நடக்கும்போது பார்க்கலாம். என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரத்தை கொடுத்து அமிச்சிட்டாரு. இவனுக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் இல்லாமல் என்ன பண்ணுறான், திரும்பி போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்த யுதிஷ்டர் மறுபடியும் வரார். வந்து வீட்டில் உட்காந்துருக்கார். அங்கே வந்து மார்க்கண்டேய ரிஷி இருக்கார். மார்க்கண்டேய ரிஷி கிட்ட ரொம்ப புலம்பி பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்கு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன நான் தப்பு பண்ணேன், என்ன நான் வந்து பாவம் பண்ணேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மறுபடியும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவிக்கு திரௌபதிக்கு
அவள் எவ்வளோ நல்ல குணங்களுடையவா இருக்கா, எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களோடையே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இப்போ. ஸோ முதல்ல வந்து அங்கே வந்து நான் கஷ்டப்படுத்தினேன் அவளை. நான் வந்து ஒரு மனைவிக்கு என்ன தப்பு செய்யக்கூடாதோ, ஒரு மனைவிக்கு வந்து என்ன பாவம் செய்யக்கூடாது அந்த பாவத்தை செஞ்சேன். அவளை வச்சு விளாண்டேன். அது நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி விளாண்டாலும் அவன் என்ன பண்ணா, என்ன காப்பாற்றினான். பொதுவாக வந்து கணவன் தான் என்ன பண்ணுவாங்க, மனைவியை காப்பாற்றுவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது, மனைவி எங்களை காப்பாற்றினான். நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், அடிமையாக போயிட்டோம். பாண்டவர்கள் எல்லாமே கௌரவர்களுக்கு அடிமையாக போயிட்டோம். திரௌபதி வந்து தான் என்ன பண்ணா, எங்களை விடுவிச்சா. திருதராஷ்டிரனுக்கு கேட்டு எங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தேன், எங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தேன். அதனால் ஒரு மனைவி இப்படி உதவி பண்ணியும் நம்ம என்னால் என்ன பண்ண முடியல, அந்த மனைவிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே வந்து நடு சபையில் வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டேன். இங்கே ஜெயத்ரதன் முன்னாடி இப்படி அவமானப்படுறேன். ஸோ இப்படி மறுபடியும் கஷ்டம் வந்துட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில். இப்படி கஷ்டம் யார் வாழ்க்கையில் வருமா, இப்படியாவது கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் மார்க்கண்டேய ரிஷி சொல்கிறார், இல்லைப்பா இதே மாதிரி வாழ்க்கை, இதே மாதிரி கஷ்டங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, நான் உனக்கு அந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி என்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் மார்க்கண்டேய ரிஷி அப்படின்னா, ராமாயணத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ மறுபடியும் ராமாயணத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ ராமாயணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை கேட்டுருக்கோம் இல்லையா, ஹனுமானுக்கு வந்து பீமன் சொன்னான், அந்த ராமாயணம் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறார், உட்காந்துட்டு ராமாயணத்தை மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு 10 சாப்டர் வரைக்கும் மறுபடியும் ஒரு ராமாயணமாக போகும், மகாபாரதத்துக்குள்ளார ஒரு ராமாயணம் போகும். ஸோ அதெல்லாம் மகாபாரதம் அப்படிங்கிறது எல்லா விதமான கதைகளையும் கொண்டதான் மகாபாரதம். ஸோ என்ன பண்ணுறார், மறுபடியும் ராமாயணத்தை பேச ஆரம்பிக்கிறார். அதில் இந்த ராவணன் எப்படி பிறந்தா அப்படிங்கிற கதையை சொல்கிறார். ராவணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ராவணன் அப்படின்ற வந்து புலஸ்தியர் அப்படின்ற ஒரு ரிஷிக்கு பிறந்தான். புலஸ்தியர் அப்படிங்கிறவர் வந்து சாக்ஷாத் பிரம்மாவுடைய குழந்தை, பிரம்மாவுடைய பையன், மானசபுத்திரன். ஸோ அப்படி புலஸ்தியர் அப்படின்றவருக்கு பிறந்த பையன் தான் யார், புஷ்போத்கடை அப்படிங்கிறவங்க வந்து ராவனுடைய அம்மா பேர். அவன் வந்து ராட்சசி. ஆனால் அப்பா யார், அப்பா வந்து பிராமணன் தான். ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ராவணன் வந்து தமிழன், ராவணன் வந்து எங்கள் ஊரை சேர்ந்தவன் நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ராவணன் வந்து தமிழன் கிடையாது, ராவணன் தமிழ் பேசுகிற ஆள் கிடையாது. ராவணன் வந்து எங்கேயோ யூபி சைட்லேருந்து வந்தான். ஸோ அவன் வந்து இலங்கையில் வந்து உட்காந்துருக்கான். அப்படின்னா இலங்கை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி குபேரனுடைய இடமா இருந்துச்சு. குபேரன் தான் வந்து இலங்கையில் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த குபேரனை அடித்து துரத்திட்டு தான் என்ன பண்ணுறான், இவன் ராவணன் தான் உட்காந்துட்டான். ஸோ அதனால் ராவனுடைய இடம் வந்து இது இலங்கை கிடையாது, ராவணன் வந்து தமிழிடம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுறான், அப்படி அந்த ராவனுடைய சரித்திரத்தை சொல்கிறாங்க. அப்போ ராமர் எப்படி பிறந்தார், அதுக்கப்புறம் சீதை எப்படி தோன்றினாங்க, அதுக்கப்புறம் எப்படி வனவாசம் நடந்துச்சு, அந்த வனவாசம் நல்லா நடந்துச்சு, சுக்ரீவன்கிட்ட எப்படி நட்பு ஏற்பட்டது, வாலி எப்படி கொண்டாரு, எல்லா கதையும் மறுபடியும் சொல்லி முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் வரை சொல்லிட்டு, இப்படி பாருப்பா அங்கே ராமர் தான், பகவான் தான், அவர் என்ன பண்ணுறாரு, கஷ்டம் தான் பட்டான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம ராமாயணம் பேசும்போது இந்த விஷயம் சொல்ல மறந்து போயிட்டோம். என்ன சொல்ல மறந்து போயிட்டோம் அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குது. என்னது, தர்மத்தை சொல்லிக் கொடுக்குது, சரணாகதியை சொல்லிக் கொடுத்துச்சு, ஒரு பெண் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துச்சு, ஒரு ஆண் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் மனிதனாக பிறந்துட்டான் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருத்தன் மனுஷத்துவம் எடுத்துட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தீர வேண்டியது தான். அவங்க அப்பா தசரதனாக இருக்கலாம், அவங்க அம்மா கௌசல்யாவாக இருக்கலாம், அவங்க மனைவி சீதையாக இருக்கலாம். ராமருக்கு எந்த இடத்துல குறைவு இருந்துச்சு, எந்த கேரக்டர் குறைவு இருந்துச்சு, அப்பா அப்படிப்பட்ட அப்பா ராமருக்கு, அப்படிப்பட்ட ஒரு அம்மா, அப்படிப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட தம்பிங்க, அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட தாசன், அப்படிப்பட்ட வில்லன். ராமருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. ராமருக்கு ஒரு விஷயத்துக்கு குறைவு கிடையாது. ஆனாலும் இப்படி பர்ஃபெக்டாக அமைஞ்சாலுமே கூட அந்த ராமனுடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வந்து பிரச்சனையாகவே தான் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து கடைசி அவருடைய லீலையை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் பிரச்சனை 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 பிரச்சனை, அவ்வளோதான். ஸோ அதனால் ராம அவதாரத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான கதை என்ன அப்படின்னா, நம்ம பகவானாகவே இருந்தாலும் மனித பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டியது தான். இது யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம எப்போ தர்மத்தில் இருக்குமோ அப்போ என்ன ஆகும், அந்த தர்மமானது நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறார், ராமனுடைய லீலையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மார்க்கண்டேய ரிஷி சொல்கிறார். அதுக்கப்புறம் மேலும் ஒரு கதையை சொல்கிறார்.
இதுக்கு பேர் பதிவிரதா மகாத்மியம் அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்துக்கு பேர். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் வந்து இங்கே வந்து சத்யவான் சாவித்ரி அவங்களுடைய கதையை பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் அந்த பதிவிரத்தையை பற்றி பேசுறதுனால இதுக்கு பேர் பதிவிரதா மகாத்மியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுது, மெட்ராஸ் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, சென்னை சொல்கிறோம் இல்லையா, சென்னையில் அஸ்வபதி அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். அஸ்வபதி அப்படின்ற ஒரு ராஜா மெட்ராஸில். அந்த ராஜாவுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கார். அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சாவித்ரி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை இல்லை பார்வதி இல்லை சக்தி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ அந்த அம்பிகை என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார், தபஸ்யா பண்ண ஆரம்பிக்கிறார். எத்தனை வருஷம் தபஸ்யா பண்ணுறாரு அப்படின்னா 18 வருஷம் தபஸ்யா பண்ணுறாரு. அந்த சாவித்ரி தேவியை திருப்தி பண்ணுறதுக்கு 18 வருஷம் தவம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த சாவித்ரி தேவி வந்து தோன்ற பின்னாடி என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறார், என்னுடைய குடும்பம் தலைக்கிறதுக்காக எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சாவித்ரி தேவி சொல்கிறாங்க, இல்லைப்பா பிரம்மா எனக்கு சொல்லி அமிச்சாரு, உனக்கு பொன் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காரு, அதனால் நான் பொன் குழந்தை மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும், உனக்கு வேண்டுமா வேண்டாமா சொல்லி கேட்குறேன். உங்களோட இஷ்டம், பிரம்மா சொல்லி அமைச்சிருக்காருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும், எனக்கு பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல நீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அவங்க மனைவி வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அழகான ஒரு பெண் பிறக்கிறாங்க. அவங்க தான் யார், சாவித்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சாவித்ரி பிறந்த முன்னாடி அவ்வளோ ஒரு தேஜஸோடையும் அவ்வளோ ஒரு அழகோடையும் அவ்வளோ ஒரு குணத்தோடையும் இருந்தாங்க. அந்த சாவித்ரி என்ன ஆகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்த பின்னாடி அந்த சாவித்திரிக்காக கல்யாணம் பொண்ணு பார்க்கல, பையன் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணார். யாரையுமே பிடிக்கவே இல்லை இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு யாரையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு யாரையும் பிடிக்கவும் கிடையாது, யாரும் கல்யாணம் பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன ஆனது, இவர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். இந்த பொண்ணு கல்யாணமே ஆகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இந்த சாவித்திரி கிட்ட, சரி நீ என்ன பண்ணு, நீயே போய் வெளில போய் சுயம்பரத்தை நீயே தெளிக்கும், உன்னுடைய சுயம்பரத்தை நீயே தெளிக்கும். சுயம்பரம் அப்படின்னா ஒன்று ராஜாக்களை வரிசையை நிற்க வச்சு தேர்ந்தெடுக்கிறது, இல்லைன்னா என்ன பண்ணுறது, இவங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாட்டுக்காக போயிட்டு அந்த ராஜாவை போய் பார்த்து தேர்ந்தெடுக்கலாம், அவங்களுடைய சாய்ஸ். என்ன பண்ணுறான் அவங்க அப்பா, நீயே தேர்ந்தெடுத்துக்குமா அவனுடைய கணவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ தன்னுடைய அப்பாவுடைய இது வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த சாவித்ரி தன்னுடைய பரிவாரங்களோட, அதே போல் காவலாளிகள் மந்திரிகள் எல்லாமே வராங்க. எல்லாரையும் பொருள் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாடாக போய் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய இளவரசர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு யாரையும் பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு வழியாக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தரை பார்க்க ஒருத்தர் வந்து அங்கே மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காரு. அவர் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவர் யார் அப்படின்னா சால்வ தேசம் அப்படின்ற ஒரு தேசத்தை சேர்ந்த தியுக்மசேனன் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய பையன். அந்த பையன் பேர் சத்யவான் அப்படின்ற ஒரு பையன். அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படல. ஆனால் அந்த பையனை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண என்ன பண்ணுறாங்க, முடிச்சுட்டு அவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கல, வீட்டுக்கு வராங்க, திரும்பி வராங்க. ஸோ வரும் பொழுது அங்கே நாரதரும் அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார், அஸ்வபதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கும்போது அப்போ தான் வந்து சாவித்ரி உள்ளே வராங்க. உள்ளே வந்த பின்னாடி நாரதர் கேட்குறாரு, எங்கே போயிட்டு வந்தாங்க குழந்தை, உங்கள் பொண்ணு எங்கே போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு அப்போ சொல்கிறார், அஸ்வபதி சொல்கிறார், சுயம்பரத்துக்காக போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அப்போ கேட்குறாரு, நாரதர் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு பிடிச்ச பையனை பார்த்தியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா, யாரை நீ வந்து தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாவித்ரி சொல்கிறாங்க, எனக்கு யாரையும் பிடிக்கவே இல்லை, ஆனால் வர வழியில் ஒருத்தர் வந்து மரம் வெட்டிகிட்டு இருந்தார். அந்த மரம் வெட்டுறவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அவருடைய குணங்கள் பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் அவரை தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படியா, யார் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, தியுக்மசேனன் அப்படின்ற ராஜாவுடைய பையன் சத்யவான், அவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்து நாரதருக்கு எல்லாரை பற்றி தெரியும் இல்லையா, எல்லா ராஜாவை பற்றி தெரியும், அவங்க பசங்களை பற்றி தெரியும். ஸோ எல்லாரை பற்றி தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாரு, நாரதர்கிட்டே கேட்குறாங்க, அவங்க அப்பா கேட்குறாரு, அந்த பையன் எப்படிப்பட்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாரதர் சொல்கிறார், அந்த பையனுடைய குணங்களை பற்றி சொல்கிறார், சத்யவான் எப்படிப்பட்ட குணங்களை உடையவன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறார். எல்லா விதமான தேவர்களை விட ரொம்ப நல்ல குணம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குணத்தை பற்றியும் அவனுடைய ரூபத்தை பற்றியும் அவனுடைய நடத்தையை பற்றியும் அவனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுடைய வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா சரி நம்ம பொண்ணை சரியான ஒரு ஆணை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் திடீர்னு வந்து நாரதர் சொல்கிறாரு, ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, ஒரே ஒரு தப்பான விஷயம் இருக்குது. என்ன அது சொல்லி கேட்கும்போது, அந்த பையன்
இன்னும் 1 வருஷம் தான் வாழ போகிறான், 1 வருஷத்துக்கு அந்த பையன் வாழ போகிறது கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. என்னது இன்னும் 1 வருஷம் தான் வாழ போகிறானா? இன்னும் 1 வருஷம் வாழ போகிற பையன் நான் எப்படி என் பொண்ணை கொடுக்கறது? தெரிஞ்சே எப்படி என் பொண்ணை கொடுக்கறது? என் பொண்ணை எப்படி நான் விதையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இல்லை அந்த பையன் வேண்டாம், அஸ்வபதி சொல்கிறார், சாவித்திரி அந்த பையன் வேண்டாம், நீ வேற யாரையாவது இப்போ என்ன பண்ணு தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ சாவித்திரி சொல்கிறார், இல்லைப்பா உங்களுக்கு தர்மம் தெரியும், ஒரு அப்பாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க ஒரு 4 பசங்களோ 3 பசங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரித்தாங்க அப்படின்னா ஒரு தடவை சொத்தை பிரிப்பாங்க, மறுபடியும் சொத்தை பிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அதே போல் நம்ம வந்து ஒரு பசுமாட்டை தானம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு முறை தான் தானம் கொடுக்கணும், மறுபடியும் அதே பசுமாட்டை தானம் வாங்கி திருப்பி கொடுக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் மிருக மகாராஜா மாதிரி போயிடும். பாகவத்தில் பார்த்தோம் இல்லையா, மிருகனுடைய கதையை பார்த்தோம். மிருக மகாராஜா நிறைய தானம் கொடுக்கக்கூடியவர், நிறைய தானம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு பசுவை தானம் கொடுக்குறாரு ஒரு பிராமணருக்கு. அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, அந்த பசு ஓட்டிட்டு போயிட்டார். அந்த வீட்டில் கொல்லப்பத்தை கட்டி வச்சிருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது, அந்த பசு என்ன ஆகுது, நைட்டு அந்த கொல்லப்பத்தை அவுத்துக்கிட்டு ராஜாவுடைய கொல்லத்துக்கு வந்துடுச்சு. வந்தப்பட என்ன பண்ண ராஜா, அது தெரியல, அவருக்கு தெரியல. என்ன பண்ண, அடுத்த நாள் வேற ஒரு பிராமணனுக்கு அந்த பசுவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொடுத்த பின்னாடி இந்த பிராமணர் ஓடி வர்றாரு, எங்கே என் பசுவை காணும் சொல்லி ஓடி வரும்போது அந்த பசுவை அவரை ஓட்டிட்டு போகிறார். 2வது பிராமணன் ஓட்டிட்டு போகிறார். ஓட்டும்போது அவங்க சொல்கிறார், இது என்னுடைய பசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, உன்னோட பசு கிடையாது, எனக்கு ராஜா கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுச்சு. 2 பேரும் ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, மிருக மகாராஜா கேட்குறாரு, இது எனக்கு பசு கொடுத்த பசு இல்லை, நீ அவர்கிட்ட தானம் கொடுத்த, என்கிட்ட ஏன் திருடி நீ அவர்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருடி கொடுத்தேன், நான் ஏன் திருடி கொடுக்கணும், நான் தான் தினமும் ஆயிரக்கணக்கான பசு நான் தானம் கொடுத்துட்டு இருக்கேன், நான் போய் ஏன் திருடி கொடுக்கணும், நான் திருடி கொடுக்க போகிறது கிடையாது, இது தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே அவர் சொல்கிறார், சரி எங்கே தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, உங்கள் 2 பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் பசு கொடுக்குறேன். ஒரு பசு போனால் போயிட்டு போட்டோம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் 1 லட்சம் பசு கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவும் கொடுக்குறேன், அதுக்கு உண்டான ஆளுங்களையும் கொடுக்குறேன், அதுக்கு உண்டான தீனியும் கொடுக்குறேன், எல்லாமே நான் கொடுக்குறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவ்வளோ மரியாதை இருந்துச்சு பிராமணர்கள்கிட்ட, அந்த சாதுக்கள் கிட்ட. என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் பசு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மேலே வேண்டாம், எனக்கு இந்த மேலே நீ பிக்ஷையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்கவங்க தான் மரியாதை கிடைக்கும் இல்லையா. ஐயோ 1 லட்சம் பசு கிடைக்குது, சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலாம், பேராசைப்படலையா. எனக்கு நீ கொடுத்த பசு ஒன்றா இருக்குது, அது கிடைக்கலையா, பரவாயில்ல இல்லாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களே தவிர அப்படிப்பட்ட பிராமணர்கள் இருந்ததுனால தான் அன்றைக்கி ராஜாக்கள் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. வெறும் பேராசைப்படக்கூடிய பிராமணர்களாக தான் மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. 1 லட்சம் பசு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, வேணான்னு சொன்ன பின்னாடி அந்த மிருக மகாராஜா இறந்து போன பின்னாடி நரகத்துக்கு போகிறார். அங்கே யமராஜன் கிட்ட போகிறார். யமராஜன் கிட்ட போகும்போது யமராஜன் சொல்கிறார், உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, முதல்ல நீ வந்து நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கலாம், அப்படிலாம் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் அனுபவிக்கணும், எதை நீ உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். முதல்ல நான் வந்து பாவத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி பாவத்தை அனுபவிக்கிறியா, அப்புறம் நீ போய் ஒரு பள்ளியாக பிறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் பள்ளியாக பிறந்தாரு, இந்த பிரச்சனை பண்ணதுனால. இந்த பிராமணர்களுக்கு தெரியாமல் செஞ்ச தப்பு, தெரிஞ்சு செய்கிற ஒரு தப்பு, தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டார். அதுக்கு என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய தண்டனை அவருக்கு, ஒரு பள்ளியாக பிறந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி என்ன பண்ணுறாரு, அவங்க பாவத்தை விடுவிக்கிறார். ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், என்றைக்குமே ஒருத்தருடைய மனசாலேயோ இல்லை வாக்குனாலேயோ இல்லை உடலாலேயோ என்ன பண்ணிடாதீங்க, பிராமணர்களுக்கு எந்த வித அபராதம் பண்ணிடாதீங்க, அவங்களோட பொருளை திருடிடாதீங்க. அந்த பொருளை திருடினீங்க, அந்த பொருள் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க குடும்பமே வம்சமே அழிஞ்சு போயிடும். அதனால் பிராமணர்கள் மட்டும் என்ன பண்ணுறது, தூரம் இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் மறுபடியும் நான் பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இங்கே பக்தர்களை சொல்கிறார், சாதாரண பிராமணர்கள் கிடையாது. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிராமணர்கள் கிடையாது, உண்மையாலே வைஷ்ணவ பக்தர்களை பற்றி சொல்கிறது தான் அங்கே சொல்கிறேன். ஸோ அங்கே அந்த மாதிரி என்ன ஆகிட்டார், மிருக மகாராஜா அப்படி ஒரு சத்தியம் பண்ணலாம் என்ன ஆகிட்டார், அங்கே ஒரு பள்ளியாக பிறந்தார். ஸோ இங்கே ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்கே வந்து அங்கே சொல்கிறாங்க, அந்த சாவித்திரி சொல்கிறார், ஒரு பசங்களுக்குள்ளார பாகம் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு முறை தான் அந்த பாகம் ஏற்படும். அதே போல் பசுமான தானம் பண்ணார் அப்படின்னா ஒரு முறை தான் பசுமான தானம் பண்ணும். அதே போல் ஒரு அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுடைய கையை பிடிச்சி கொடுக்குறான், ஒரு கணவன்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா அது ஒரு முறை தான் இருக்கும், பல முறை நடக்கக்கூடாது. அதனால் என்னுடைய மனசால் நான் அவரை கணவனாக ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் அவருக்கு தான் நான் அவருக்கு தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி உடனே என்ன பண்ண மாட்டாங்க, அவருடைய மனசை மாற்றிக்க மாட்டாங்க. இதே உதாரணம் நம்ம வேறு இடத்துலையும் பார்த்தோம். எப்படி வந்து அவருடைய மனசால் வந்து என்ன பண்ணுறா, அங்கே வந்து நல்ல சரித்திரத்தில் பார்த்தோம், நலன் தமயந்தியில் பார்த்தோம். தமயந்தி என்ன பண்ணுறா, அந்த நலனை பற்றி கேட்குறா. கேட்ட உடனே அந்த நலன் தான் எனக்கு வந்து கருணா வரும்னு சொல்லிட்டு அவன் மனசில் வந்து உறுதி பண்ணிட்டேன்.
ஸோ மனசுனால உறுதி பண்ணிட்டான். இன்னும் நலனை பார்க்கவே இல்லாத நலன் மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு பாசம் வந்துடுச்சு, ஒரு பற்று வந்துடுச்சு, ஒரு கடமை உணர்ச்சி வந்துடுச்சு. அவர் தான் என்னுடைய கணவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேவர்களே வந்து நின்னாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் அவன் சொல்லிட்டா நான் பண்ணிக்க மாட்டேன் உங்களை. ஏன்னா என்னுடைய மனசால் என்ன பண்ணுறான்னு ஒருத்தர் கணவனாக ஏற்றுக்கிட்டேன், மற்றவங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த உலகத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இதை சொல்லி இதை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம உலக வழக்கிலேருந்து, இந்த மாதிரி சாஸ்திர வழக்கிலேருந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்ததுனால இது சொன்னாலும் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. இந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருப்பாங்களா, அப்படி ஒரு பற்றோடு இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படி இருந்தனால தான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க, சதி அப்படின்னு நடந்துருந்துச்சு. சதி அப்படின்னா நம்ம தக்ஷ யஜ்ஞத்தில் பார்க்குறோம். தக்ஷ யஜ்ஞத்தில் தக்ஷன் என்ன பண்ணுறான், சிவனை வந்து திட்டுறான். எப்போ சிவனை திட்டுறாரோ அப்போ சதி கோவம் வந்துடுச்சு. சதி என்ன பண்ணுறா, தன்னுடைய உடலை அப்படியே எரிச்சிக்கிட்டார். தன்னை திட்டும் போது எந்த ஒரு கோவம் வரல. ஆனால் எப்போ தன்னுடைய கணவனை திட்டுறாங்களோ அப்போ என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்து அவளுக்கு வந்து தாங்க முடியாமல், துக்கம் தாங்க முடியாமல் தன்னுடைய உடம்பே எரிச்சிட்டு அவள் இறந்து போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த சமுதாயத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அது கடைபிடிக்கிறதுக்கு ஒரு 10% முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர. ஏன்னா இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து நம்ம கல்வி முறையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளை மாற்றி மாற்றியாக கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து தனித்தனி ஸ்கூல் இருந்துச்சு, பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோஎட் அப்படின்னு வந்துச்சு. கோஎட்டில் தனித்தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது மிக்ஸ் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் ஒன்று கேர்ள் ஒன்று, பாய் ஒன்று கேர்ள் ஒன்று, பாய் ஒன்று கேர்ள் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்க, கலப்படத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய காலத்தில் கொஞ்சமாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதுவும் இந்த சோசியல் மீடியா வந்த பின்னாடி யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணால் யார் வேணால் பேசலாம், பழகலாம் ஆகிப்போயிடுச்சு. அப்படி பேசி பழகினால என்ன ஆகிடுது, ஒருத்தர் மேலே பற்று வர மாட்டேங்குது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி மேலே மட்டும் பற்று வர மாட்டேங்குது, எல்லார் மேலேயும் அவன் என்ன பண்ணுறான், கான்சன்ட்ரேஷன் வைக்கிறான். அதே போல் மனைவி என்ன பண்ணுறான், தன்னுடைய கணவன் மேலே மட்டும் பற்று வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறான், அவங்களும் நிறைய பேர் மேலே கான்சன்ட்ரேஷன் வைக்கிறாங்க. நம்ம தினம் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு தான் இருக்கும். காரணம் என்னது, இந்த கலப்படம் தான் காரணம். என்ன அப்படின்னா அவங்க மனசில் ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, நம்ம யார் மேலேயும் அன்பு வைக்க முடியாது. ஸோ அதனால இந்த பக்தி சேவை அப்படிங்கிறதும் ஒரு பதிவிரத்தையினுடைய மனநிலைமை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பதிவிரதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய கணவனுடைய விருப்பத்துக்காக, தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு பக்தர் என்ன பண்ணுறா, பகவானுடைய விருப்பத்தை தவிர, பகவானுடைய திருப்திக்கு தவிர, பகவானை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பக்தனுடைய குணமும் பதிவிரத்தனுடைய குணமும் ஒன்று தான். ஸோ ஒரு பதிவிரத்தனுடைய குணம் தெரிஞ்சு அப்படின்னா பக்தனுடைய குணம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பக்தன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சா அப்படின்னா பதிவிரத்தைகளும் அப்படி இருக்கலாம். ஸோ அவங்களுடைய சக்தி அப்படியே இருந்துச்சு. நமக்கு இந்த மகாபாரதம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, தர்ம வியாத்தர் அப்படின்ற ஒருத்தர் கதை பார்த்தோம். அதுலேயும் ஒரு பெண்ணுடைய ஒரு கதை வந்துச்சு. அந்த பெண் என்ன பண்ணுறா, அவளுக்கும் அவ்வளோ சக்தி வந்துச்சு. காரணம் என்னது, தன்னுடைய கணவனுக்கு அப்படி சேவை பண்ணிட்டு இருந்தான். தன்னுடைய கணவனுக்கு அப்படி சேவை பண்ணுறதுனால அந்த ரிஷி, அந்த கௌஷிகர் அப்படின்ற ரிஷி வந்து அவ்வளவு காலம் தவம் செஞ்சு பெறக்கூடிய பலனை என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணுறதுனாலேயே அந்த பலனை பெற்றுட்டான். அதனால் ஒரு பெண்ணுக்கு வந்து உண்மையான சக்தி அப்படி எப்போ வரும் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணுறாங்களோ, உண்மையாக சேவை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி வரும். எந்த அளவுக்கு சக்தி வந்துருக்கு நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். ஸோ அந்த சத்தியவதி அந்த சாவித்திரி என்ன பண்ணுறா, நான் இவரை தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறார். நின்ன பின்னாடி நாரதர்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணுறது நாரதரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் தான் சொல்கிறான் இல்லையா, நான் தான் மனசால் நினச்சிட்டேன், இவளை வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் இல்லையா, இனிமேல் என்ன பண்ணுறது, அவள் தர்மத்தை அவள் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் நீ எப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறியோ கண்டிப்பாக அவனை தர்மம் காக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, யார் ஒருத்தர் தர்மத்தை பண்ணுறாங்களோ அந்த தர்மமே என்ன பண்ணும், அவங்கள பாதுகாக்கும். என்ன பண்ணு, அந்த பொண்ணை அவர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் அஸ்வபதி அப்படின்றவர் வந்து அந்த காட்டுக்கு வரார். அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறார், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திருமணம் முடிஞ்சது, தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த ஒரு வருஷம் தான் என்னுடைய கணவன் இருக்க போகிறான்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிறார். எந்த ஒரு பொண்ணு பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு பொண்ணும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. சந்தோஷமாக வாழ்க்கை முழுக்க இருக்குன்னு நினைப்பாங்க தவிர, தான் மனசால் நினச்சிட்டேன் அந்த அந்த நினைப்பு வந்து தப்பாயிடக்கூடாது என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறா, வீட்டில் சேவைலாம் பண்ணிகிட்டு இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் அப்பப்போ அந்த மனசில் என்ன உதிச்சுட்டே இருக்கும்,
இன்னும் சாக போகிறாரு, இறக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நாள் போயிட்டுருக்கு. 6 மாதம் இருக்குது, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் தான் இருக்குது, இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, 3 நாள். அந்த கணவன் இறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கா. அவளுக்கு தெரியும், தினமும் பார்க்குற தன்னுடைய கணவனுடைய முகத்தை பார்க்குறா, இன்னும் 3 நாள் அவர் இருக்க மாட்டார் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. என்ன பண்ண முடியும் அவரால்? அவ்வளோ வருத்தப்படுறா. என்ன பண்ணுறா, அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி சூரியனை வந்து தியானம் பண்ணி அங்கே வந்து உபவாசம் இருக்க போகிறேன், நான் ஒரு தபஸ்யா பண்ண போகிறேன், என்னை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க விட்டாங்க. சரி, ஏதோ உபாசனம் தபஸ்யா பண்ணுறா விட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த சாவித்திரி அவருடைய கையை மேலே தூக்கி பிடிச்சி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பிட்ற அந்த ஒரு ஆசனத்தை வந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள். சாப்பிட கிடையாது, கீழே காலை இறக்க கிடையாது, 1 நிமிஷம் ஓய்வெடுக்க கிடையாது, அப்படியே நின்று இருக்காங்க. கட்ட மாதிரி நின்றுருக்காங்க. ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு துக்கம் இருக்குது. துக்கத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். எந்த கடவுள்கிட்ட கேட்க முடியும்? நேரடியாக நமக்கு இருக்கக்கூடிய கடவுள் சூரியன் தான். சூரியனை நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி தியானம் பண்ணுற எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி தியானம் பண்ணுற, ஏன் இப்படி நீ தபஸ்யா பண்ணுற, தபஸ்யா விட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்ற மாதிரி இல்லை. என்னை எதுவும் சொல்லாதீங்க, நான் அவங்க சொல்கிற பேச்சு கேட்காது தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் என்னை விடாதீங்க, என்ன எதுவுமே சொல்லாதீங்க, என்னை நிர்பந்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா. சொன்ன பின்னாடி அவங்க அப்பா, அந்த சத்தியவதியனுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, விட்டுருப்பா, நம்ம மருமக இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நம்ம மருமக சொன்ன பேச்சு கேட்கக்கூடியவர், ஆனால் இப்போ ஏதோ இந்த காரியம் செய்கிறா அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாமியார் மாமனார் 2 பேரும் கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியாதவன என்ன பண்ணுறான், இந்த சத்தியவான் என்ன பண்ணுறான், அவ்வளோ சேவை பண்ணி அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறான். என்ன ஆச்சு, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ராஜா தான். அவங்க அப்பா கண்ணு தெரியாது. அந்த பையன் சின்ன பையன், சத்தியவான் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, சூதாடி இவங்க கிட்டக்கூடிய சத்தெல்லாம் பிடுங்கிட்டு இவனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சத்தியவான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அந்த சின்ன பையனை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து காட்டில் கொண்டு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெறும் பிச்சைக்காரங்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிட்டுட்டு ஒரு காட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சத்தியவான் என்ன பண்ணுறான், அவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு. அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கான், அவ்வளோ குணங்கள் உடையவனாக இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ விட்டுரு, நம்ம மருமக இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நம்ம மருமக என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறா, பண்ணட்டும் தவா பண்ணட்டும் சொல்லி விட்டாங்க. தவா பண்ணி முடிக்கிறாங்க. காலையில் போயிடுச்சு. 3 நாள் முடிஞ்சு காலை உதிர்ச்சிருச்சு. காலை உதிர்ச்சுன்னா அவளுக்கு தெரியும், இன்றைக்கி நம்மளுடைய கணவன் இறந்துடுவார் அப்படின்ட்டு தெரியும். தெரிஞ்சு அவள் வந்து மனசில் வச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் நீ காலைல குளிச்சுட்டு தன்னுடைய மாமனார் மாமியார் 2 பேருக்கும் சமைச்சு போட்டு, தன்னுடைய கணவனுக்கும் சமைச்சு போட்டு, இவ சாப்பிடல. சாப்பிட சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சத்தியவான் என்ன பண்ணுறான், கோடாலி எடுத்துக்கிட்டு அவன் வந்து காட்டில் போய் மரம் வெட்ட போகிறான். ஸோ போகும்போது சாவித்திரி சொல்கிறான், நானும் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்கிறேன். சத்தியவான் சொல்கிறேன், என்ன புதுசாக இருக்குது, என் கூட நீ காட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி வரமாட்டேன், இன்றைக்கே வரேன்னு சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு நான் வருவேன். இல்லைம்மா, நீ வந்து நிறையா தவம் பண்ணியிருக்க, நீ ரொம்ப களைப்பாக இருக்க, நீ சாப்பிடக்கூட கிடையாது, நீ ஏன் வர? இல்லை நான் வந்தே தீருவேன், நான் உங்களோட நீ வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி இவ்வளோ அடம் பிடிக்கிற, நீ இப்படி இருக்கக்கூடிய பொண்ணு இல்லையே, நீ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேட்ட பின்னாடி அவங்க அப்பா அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க, என்னமோ தெரியலப்பா, நம்ம மருமக இப்படி இருக்க மாட்டான், நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னா அது காரணம் ஏதாவது இருக்கும், அதனால் நீ அவளை கூட்டிகிட்டே போ, பரவாயில்ல கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் நல்லது பண்ணும் அப்படின்னா அதுக்கு அடம் பண்ணி தான் பண்ணும் அப்படின்னா செய்யலாம், அதுக்காக தப்பே கிடையாது. அதுக்காக நம்ம அடம் பண்ணலாம். எனக்கு ஒரு விஷயம் வேணாலும் அடம் பண்ண தேவையில்லை. நம்ம மற்றவங்க நல்லது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அடம் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணுறா சாவித்திரி என்ன பண்ணுறா, பின்னாடியே போகிறேன். போகும்போது அந்த சத்தியவான் காட்டிகிட்டே போகிறான். பார்த்தியா இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த குயில்கள்லாம் எப்படி இருக்குது, மயில்கள்லாம் எப்படி இருக்குது, அங்கே பார்த்தியா அந்த மரங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ண முடியல, சிரிக்க முடியல, அவங்ககிட்ட சொல்லவும் முடியல. இன்றைக்கி இறக்க போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும், கணவன்கிட்ட சொல்ல முடியல. இவன் உள்ளாரையே புழுங்கிட்டு இருக்கா. எப்போ என்ன ஆகுமோ தெரியலையே, எந்த க்ஷணம் என்னை விட்டுட்டு போவார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் அவன் கூட பேசி சிரிச்சு போயிட்டே இருக்கா. போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஐயோ நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி நான் மரம் வெட்டுறேன், நீ உட்காந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு 4 தடவை வெட்டியிருப்பான். வெட்டின உடனே அவனுக்கு தலைவலி, பயங்கர தலைவலி வந்துருச்சு. என்ன பண்ணுறான், சாவித்திரி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நான் அவன் மடியில் படுத்துக்கிறேன் அவன் சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிட்டான். படுத்துகிட்டே இருந்தவனுடைய கண்ணெல்லாம் மேலே சொருக ஆரம்பிச்சிருது. உயிர் பிரிய ஆரம்பிக்க போகிற சமயத்தில் அங்கே வந்து யமதர்மன் பிரத்யட்சமாகிறான். யமதர்மன் பிரத்யட்சமாக வந்து அங்கே அந்த பாசத்தை போட்டு யமபாசத்தை போட்டு அவனுடைய உயிர் எடுக்க போகிறான். ஸோ அவங்க சாவித்திரி பார்க்குறா,
பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், யமன் வந்து அந்த சத்தியவான் மேலே அந்த யம பாஷத்தை போட்டு அவங்ககிட்ட வந்து இழுக்கும்போது உள்ளே இருந்து அங்குஷ்டம் இந்த சைஸில் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வெளில வர ஆரம்பிச்சிது. அந்த சத்தியவானை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு, தன்னுடைய கணவனை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படல, அதைரியப்படல, அவன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடல, தொந்தரவுக்குள்ளால். என்ன பண்ணான், என்னுடைய கணவனை எப்படி மீட்டு வந்துடுவேன் அப்படின்ற தைரியத்தோடு என்ன பண்ணுறான், எந்திரிச்சு போகிறான். தன்னுடைய கணவனுடைய உடம்பை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் இலை தலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு பின்னாடியே போகிறான் அப்படின்னா அங்கே யமதர்மன் பார்க்குறாரு. திரும்பி பார்க்குறாரு, யாருமா நீ, எதுக்கு திரும்பி வர, எதுக்கு என் கூடயே வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ கேட்குறாரு, நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க இங்கே? பொதுவாக வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யம பட்டர்கள் தான் வருவாங்க, யம தூதர்கள் தான் வருவாங்க, நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பொதுவாக யம தூதர்கள் தான் வருவாங்க, ஆனால் இந்த சத்தியவான் வந்து அப்படி தர்மத்தை செஞ்சவனாக இருக்கக்கூடியவன், அப்படி ஒரு நல்ல குணத்தை உடையவனாக இருக்கிறதுனால நானே வந்தேன், ஏன்னா அதுதான் மரியாதை, இப்படிப்பட்டவன் நான் தான் எடுத்துகிட்டு போனால் மரியாதைன்னு சொல்லிட்டு நானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கும்போது இவர் சும்மா வரல, பின்னாடியே வர. பின்னாடி வந்து, ஏன் நீ பின்னாடி வந்துட்டு இருக்க, என்னம்மா வேணும் உனக்கு? இல்லை நான் உங்களை எப்படி பார்க்க முடியுது, நான் உங்களை பொதுவாக உங்களை வந்து யாரும் பார்க்க முடியாது, நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எவ்வளோ தவம் பண்ணியிருக்கமா, நீ எவ்வளோ பத்திவரத்தையாக இருக்க, அதனால் உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன், நீ இப்போ பின்னாடி போயிடு, நீ போய் பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன பின்னாடி அந்த சத்தியவதி சாவித்திரி சொல்கிறா, எனக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் தெரியும், நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமா? சின்ன குழந்தைங்களாம் ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லை, ஏதாவது வீட்டுக்கு வந்தானப்பா அப்பா யாராவது சொந்தக்காரங்க எல்லாவது விருந்தினர் வந்தாங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமா, தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லட்டுமான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறா அவளும், அந்த சாவித்திரியும் எனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும், நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்ட பின்னாடி சரி சொல்லுங்கள், சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே அவன் ஸ்லோகம் சொல்கிறான், சதாம் சகிருத சங்கமி சித்தம் பரம் ததத் பரம் மித்ர இதி பிரதக்ஷதே நாசக பலம் சத் புருஷே ததஸ் சதாம் சத்வினோ சாங்க காமஹ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னது அப்படின்னா, தத் சங்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே நிரந்தரமானது. அதாவது சத்துக்களோட, அதாவது பக்தர்களோட நம்ம செய்யக்கூடிய உறவு முறையானது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும், அது என்றைக்குமே அழியாது. மற்ற நம்ம பண்ணக்கூடிய உறவு முறை இருக்கு இல்லையா, நட்பு உறவு முறை இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், நம்மக்கிட்ட ஒரு வேலை ஆகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, நம்மக்கிட்ட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டானோ, பக்தர்களுடைய நட்புறவை எடுத்துக்கிட்டானோ, அந்த நட்பானது என்றைக்குமே அழிய போகிறது கிடையாது, அந்த நட்பானது என்றைக்குமே இருக்கும். அதே போல் ஒருத்தர் வந்து ஒரு பக்தனோட பேசினாலோ, இல்லை அந்த பக்தனோட பழகினாலோ, இல்லை அந்த பக்தனை பார்த்தாலுமே கூட அவனுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்குது. அந்த பக்தனோட செஞ்ச எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு வீணாக போகிறது கிடையாது. ஸோ அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம், ஆனால் ஒரு பக்தரோட நம்ம சேர்ந்தாலோ, அந்த பக்தரை பார்த்தாலோ, இந்த பக்தர்கிட்ட கேட்டாலோ நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியமானது என்றைக்குமே நம்ம கூட இருக்கும். அந்த புண்ணியம் மட்டும் நம்ம இறந்து போனால் கூட நம்மளுக்கு கூட அந்த புண்ணியம் சேர்ந்து வரும், மற்ற புண்ணியங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் பக்தர் கூட சேர்ந்த புண்ணியம் மட்டும் நம்ம கூட என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் யார் ஒருத்தன் ஒரு பக்தனோட ஒரு சங்கத்தை வச்சுக்கிறானோ, சும்மா ஒரு பக்தனோட சேர்ந்து போகிறான், ட்ரெயினில் சேர்ந்து போகிறான், அவன் வந்து ஒரு பக்தனோட சேர்ந்து போகணும்னு சொல்லி போகல, ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கான், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். ஸோ போகும்போது பக்கத்தில் ஒரு பக்தரும் உட்காந்துட்டு போகிறார். ஸோ என்ன பண்ணுறாரு, உட்காந்து ஹரே கிருஷ்ணா வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறார், இல்லை உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கார், இல்லை பிரசாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறார், இல்லை கொஞ்சம் கீர்த்தனை பண்ணிட்டு போகிறார். ஸோ இதை வந்து பக்தர்கள் பண்ணுவாங்க எங்கே போகிறாலும். இப்படி தனக்கு தெரியாமல் ஒரு பக்தரோட தொடர்புக்கு வந்தாலும் அப்படிப்பட்ட தொடர்பானது அவனுக்கு பெரிய பயனை கொடுக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பக்தருடைய சங்கமானது வீண் போகாது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். பரவாயில்லையே, நல்ல ஸ்லோகம் சொல்கிறேன், நல்ல ஸ்லோகம் சொன்னமா. ஒருத்தன் வந்து ரொம்ப தாகத்தோடு வந்தவனுக்கு தண்ணி கொடுத்தான் அப்படின்னா, ஒரு அமிர்தம் கொடுத்தான் அப்படின்னா எப்படி அவன் திருப்தி அடைகிறானோ, அந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்லோகம் கேட்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. உனக்கு ஏதாவது வரம் தரும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, உங்கள் கணவனை தவிர வேறு வரம் கேளு அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன பிறகு நான் உடனே கேட்குறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, எங்கள் அப்பாவுக்கு வேறு சந்ததிகளே இல்லை, அதனால் எங்கள் அப்பாவுக்கு வேறு பசங்க கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படி ஆகட்டும், உங்கள் அப்பாவுக்கு வேறு பசங்க கிடைப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அவர் போயிட்டே இருக்கார். இப்போ பின்னாடியே தொடர்ந்து போகிறேன். பின்னாடியே திரும்பி பார்க்குறேன், ஏம்மா என்னம்மா வர, ஏன் திரும்பி என் கூட வர, நீ திரும்பி போ. இல்லை நீங்கள் எனக்கு இன்னும் கண்ணில் தெரியுறீங்க, அதெல்லாம் திரும்பி வரேன். என்ன விஷயம்? இல்லை எனக்கு இன்னும் ஒரு ஸ்லோகம் தெரியும், நான் உங்ககிட்ட சொல்கிறேனே. சொல்லுமா, பரவாயில்ல சொல்லு.
அத்ரோஹ சர்வபூதேஷு கர்மணா மனசாகிர அனுகிரஹச்ச தானம் ச சதாம் தர்ம சனாதனஹ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் அந்த சாதுக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சத்சங்கத்தினுடைய பெருமையை சொன்னால் இப்போ அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அத்ரோஹா அப்படின்னா சாதுக்கள் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. துரோகம் அப்படின்னா என்னது? உதவி வாங்கிட்டு மறுபடியும் திருப்பி கொடுக்காம இருக்கு. சாதுக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எப்படி இருப்பாங்களா? சர்வபூதேஷு எல்லா விதமான உயிர்களுக்கும், எப்படிப்பட்ட உயிர்களுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? கர்மனா மனசாகிற தன்னுடைய மனசுனாலேயோ தன்னுடைய வாக்குனாலேயோ தன்னுடைய உடல்னாலேயோ எந்தவித அபராதமும் பண்ண மாட்டாங்க சாதுக்கள். அதே போல் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க? அனுகிரகம் கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணவங்களா தான் இருப்பாங்க. தானம் ச சதாம் தர்ம சனாதனஹ. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க, தவிர மற்றவங்க கிட்ட இருந்து பிடிக்கி சாப்பிட்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ இது சாதுக்களுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னே சொல்கிறார், பரவாயில்லையம்மா, நீ நல்ல ஸ்லோகமாக சொல்கிறியே, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன், சரி நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கேன், உனக்கு இன்னொரு வரம் தரேன், உங்களுடைய கணவனை தவிர நீ வேறு ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சொன்ன உடனே இவன் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, 2 பேருக்கும் கண்ணு தெரியாது, அவங்களுக்கு கண்ணு வந்தால் பரவாயில்ல, சரி அவங்க மாமனார் மாமியார் 2 பேரும் கண்ணு வந்துருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன். இவன் வாங்கிட்டு என்ன பண்ணுறா, திருப்பியும் பின்னாடியே தொடர்ந்து போகிறேன். இப்போ என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நீங்கள் என்கிட்ட நல்லா ஸ்லோகம்லாம் கேட்குறீங்க, நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா ருசிகரமாக கேட்குறீங்க, அதனால் எனக்கு உங்ககிட்ட இன்னொரு ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ பொதுவாக பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோகம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்களாம். ஸோ அவர் சொல்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறதுனால ரொம்ப தர்மம் தெரிஞ்சவராக, யம தர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, தர்மம் தெரிஞ்சவராக என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஸ்லோகம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி இன்னொரு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆத்மன்யபினர் விஸ்வாசः ததா பவதி சத்தயः தஸ்மாத் சத்சு விசேஷேன சர்வ பிரயாணம் இச்சதி சுஹ்ருதஸ் சர்வபூதானாம் விஸ்வசோ நாம ஜாயதே தஸ்மாத் சத்சு விஸ்வேஷு விசேஷம் விஸ்வாசம் குருதே ஜனாஹ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில சமயம் நம்மளே நம்ம நம்ப முடியாது. ஆத்மன்யபி ந விஸ்வாசக அப்படின்னு அர்த்தம், ஒரு சில சமயம் நம்மளே நம்ம நம்பாம போயிடலாம். நம்மளே என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு சில சமயம் தெரியாமல் தப்பு பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தீங்கு பண்ணிக்கலாம். ஆனால் சாதுக்கள் மட்டும் எந்த சமயத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமல் கூட என்ன பண்ண மாட்டாங்களா, தீங்கு பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு நமக்கு தெரியாமல் நமக்கு தீங்கு பண்ணிக்கிட்டா கூட சாதுக்கள் நம்மளுக்கு எந்த வித தீங்கு பண்ண மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, ஆத்மன்யப்பி அவிஸ்வாசா, நமக்கு மேலே நம்ம நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ததா பவதி சத் சுயா, ஆனால் சாதுக்கள் நம்ம நம்பலாமா, நம்ம நம்பாமல் போனாலும் கூட சாதுக்களை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க என்றைக்குமே நம்மளுக்கு தப்பே பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க. தஸ்மாத் சத்சு விசேஷேன சர்வஹ பிரணயம் இச்சதி. அதனால் அப்படிப்பட்ட சாதுக்களுடைய நட்பானது எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கும். சாதுக்கள் கூட சேர்றதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லாமல் இருக்காது. எல்லா சாதுக்களை பிடிச்சிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நல்ல குணம் இருக்கும். ஏன்னா சாதுக்கள் என்ன பண்ணுறது கிடையாது, யார்கிட்டையும் எந்தவித எதிர்ப்பும் வச்சுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எந்தவித பொறாமையும் கிடையாது. சாதுக்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்போடு இருக்கிறதுனால எல்லாருமே சாதுக்களுக்கு பிடிக்குமா. ஸோ உதாரணத்துக்கு நாரதரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அவர் நாரதர் ராவனுடைய சபைக்கு போனாலும் சரி, இல்லை துரியோதனோட சபைக்கு போனாலும் சரி, இல்லை ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அந்த மாதிரி அவங்களுடைய சபைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நாரதருக்கு வரவேற்பு இருக்கு. நாரதர் யாரும் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாது அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி எப்படி இருக்காங்க சாதுக்கள் எல்லாரையும் விருப்பப்படக்கூடியவராக இருக்கார். தஸ்மாத் சத்சு விசேஷேன விஸ்வாசம் குருதே ஜனாக. அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம், நம்ம சாதுக்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாம். சாதுக்களுடைய குணம் அப்படிப்பட்டது. அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எந்த வகையில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதுக்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறேன். முதல்ல சத்சங்கத்துடைய பெருமை சொல்கிறா, அதுக்கப்புறம் சாதுக்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறா. இப்போ அந்த சாதுக்கள் கிட்ட யாரெல்லாம் சத்சங்கம் வச்சுக்கலாம், அந்த சாதுக்களுடைய நம்பகத்தன்மையை பற்றி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரிம்மா, நான் உனக்கு இன்னொரு வரம் கொடுக்குறேன்.
இன்னொரு வரம் கொடுக்குறேன், ஆனால் உனக்கு கணவனை பற்றி சொல்லக்கூடாது, நீ வேறு ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கள் கணவனுடைய ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சு, ராஜ்யம் இல்லாமல் உங்கள் பிச்சைக்காரங்களாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் எங்கள் கணவர்களுடைய என்னுடைய மாமனார் மாமியாருடைய ராஜ்யம் திரும்பி வேணும், நீங்கள் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உனக்கு ராஜ்யம் வந்துடும் போ அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்யமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்க. மறுபடியும் அவர் நடந்து போயிட்டுருக்கார், இவ பின்னாடியே போகிறார், விட மாட்டேங்கிறார். அதுதான் அவளுக்கு ஒரு பிடிவாதம், என்னுடைய கணவனை எப்படியாவது மீட்டு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, பிடிவாதமாக பின்னாடியே போகிறார். பின்னாடியே போகும்போது மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு, என்னவா மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்கு, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்குறேன். இல்லை இன்னும் எனக்கு ஒரு 2 ஸ்லோகம் தெரியும், இன்னும் 2 ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேனே, அவ்வளோதானே, அவ்வளோதான், இன்னும் 2 ஸ்லோகம் மட்டும் சொல்லிடுறேன். சரி அந்த 2 ஸ்லோகம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறேன். சதாம் சதா சாஸ்வத தர்ம விருத்தः சந்தோன சித்தோ நச்ச வியாதந்தி சதாம் சத்வி ந பல சங்கமோ அஸ்தி சதாபி வயம் நானுவர்த்த சித்ததே சதோபி சத்யேன நயந்தி சூர்யம் சந்தோ பூரிம் தபசா தாரயந்தி சந்தோ கதிஹி பூத பவ்யஸ்ச ராஜன் சதாம் மத்தியே ந வசதிதி சந்தः. ஸோ நீங்கள் 5 ஸ்லோகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ச ச ச ச ச அப்படின்ற வார்த்தை நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த யமன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, நீ இப்படி ஒரு பெண்ணாக இருந்து இப்படி ஒரு காவிய நடையோட இப்படி ஒரு இசை நயத்தோட அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்து சரியாக சொன்னோம் அப்படின்னா அதில் ஏற்ற இறக்கம் எல்லாமே சரியாக இருக்கான். ஸோ குறில் நெடில் எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கா, அதே போல் எழுத்துக்கள் நல்லா வரிசையாக அமைஞ்சிருக்கான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சூழ்நிலையில் கூட நீ இப்படி ஸ்லோகம் சொல்கிறேன்னு என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒவ்வொன்றா அவர் வரம் கொடுத்துட்ருக்கார். ஸோ கடைசியாக சொல்கிறார், பரவாயில்லையே நல்ல ஸ்லோகம் சொன்னீங்க, கடைசியாக அவனுக்கு ஒரு வரம் சொல்கிறேன், வரம் தரேன், ஆனால் அவனுடைய கணவன் மட்டும் கேட்கக்கூடாது, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் மயங்கி போயிட்டார். இந்த ஸ்லோகத்தை கேட்டு அவர் மயங்கி போய் என்ன பண்ணுறாரு, இந்த முறை என்ன பண்ணுறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு கணவனை மட்டும் விட்டுட்டு வேற வரம் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார் இல்லையா, இந்த முறை அதை மறந்து போயிட்டார். இந்த ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு அவர் உச்சி முகந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சந்தோஷத்தில் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டார். கேட்டவுடனே இவர் சொல்லிட்டா, எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் சேர்ந்து 100 குழந்தைங்க பிறக்கணும், என் குடும்பத்தில் குழந்தைங்களே இல்லை, எங்களுக்கு 100 குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டபடி அவர் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சார் அப்படி தூக்கிட்டு போகிறார். தூக்கிட்டு போது பின்னாடியே போகிறார். பின்னாடி போய் என்னம்மா இன்னும் திரும்பி வர, இல்லை நீங்கள் வரம் கொடுத்தீங்களே, என்ன வரம் கொடுத்தேன், குழந்தை வரம்னு சொன்னீங்களே, எங்கள் 2 பேருக்கும் நானும் சத்தியவானும் சேர்ந்து 100 குழந்தைங்களை பெற்றுப்போன்னு சொல்லி சொன்னீங்களே. அச்சிச்சோ அப்படி சொன்னா, ஸோ அதனால் பத்திவிரத்தையான எனக்கு என்னுடைய கணவனோட சேர்ந்து தான் குழந்தை பெற்றுக்க முடியுமே தவிர வேறு யாருக்குன்னா சேர்ந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன், அது என்னுடைய விரதம், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய கணவனை கொடுத்துட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னானி சுபே சத ஜீவ சதசாம் சதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம் சத அப்படின்னா 100. ஸோ என்ன பண்ண, அந்த கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு தாலி கட்டும்போது என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டுறேன், இந்த தாலியோட நீ 100 வசந்த காலத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஆசீர்வாதம் பண்ணுறான். ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், அது என்னுடைய பாதுகாப்பு, இந்த தாலியோட நீ என்ன பண்ணு 100 வசந்த காலத்துக்கு வாழு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ வாழ்ந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ உயிரோடு இருந்தன்னா 100 வருஷம் நான் கண்டிப்பாக வாழ்வேன், ஏன்னா நீ தான் என்னோட உயிருக்கு ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்லி தான் என்ன பண்ணுறான், தாலியை கட்டுறான். அதுதான் அந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா அப்படின்னு சொல்கிறான். மம ஜீவன ஹேத்து, என்னுடைய ஜீவன் நான் கட்டுறேன் இல்லையா, என்னுடைய ஜீவனுக்கான ஹேத்து காரணமே என்னதான், இந்த தாலி தான். இந்த தாலியோடைய கழுத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேன், நீ இந்த தாலியோட என்ன பண்ணு 100 வருஷம் வாழுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறா, சாவித்திரி 100 குழந்தைங்கன்னு கேட்டேன், ஏன் 100 குழந்தைங்க பேக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும். ஸோ 100 வருஷத்து வரைக்கும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 100ன்னு கேட்டதுனால யமதர்மன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிம்மா உன்னுடைய கணவனை நான் திருப்பி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கணவனை கொடுத்துட்டார், அந்த ஆத்மா கொடுத்தப்படி அங்கேருந்து ஓடி வரலாம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டா, யமதர்மனை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டா. ஏன்னா யமதர்மன் வந்து கிளம்பி போயிட்டே இருக்கார், ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கார், அவர் சொர்க்கலோகத்தை தாண்டி போயிட்டு இருக்கார். இது பின்னாடியே போகிறார், ஏன்னா அவளுக்கு அவ்வளோ தவம் வலிமை இருந்திருக்கு.
அதனால் அவன் வந்து என்ன பண்ண அவளை பின்னாடி போக முடிஞ்சது. இப்போ யமதர்மன் கொடுத்த பின்னாடி அங்கேருந்து ஓடி வராளாம். ஓடி தன்னுடைய கணவன் எங்கே இருக்காருன்னு பார்க்க வரான். ஸோ பார்க்க வரும்போது அந்த கணவன் எந்திரிக்கிறார். என்ன சாமி ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி இருக்கு, யாரோ என்னை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும் நான் வந்து இந்த உடம்பை விட்டு வெளில போன மாதிரி இறந்து போன மாதிரி எனக்கு ரொம்ப கோரமான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியவான் கேட்குறான். சொல்கிறானா சொல்லும் போது சாவித்திரி நான் தான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல விருப்பப்படலையா. ஏன்னா அப்படி சொன்னால் தற்பெருமையாக நடிச்சிருவாங்க. தற்பெருமை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சொல்ல அவளுக்கு என்ன கிடையாது, இஷ்டம் கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணுறேன், நான் தான் அவனை காப்பாற்றினேன், என்னுடைய கருணையினால தான் நீ வாழ்ந்துட்டுருக்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ளார என்னால் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க, நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறா, அந்த யமன்கிட்டேயே போய் உயிரை பிடுங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சாவித்திரி என்ன பண்ணல, தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய பெருமையை சொல்லிக்கலாம். ஏதோ கெட்ட கணவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்கே ஆசிரமத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க, எங்கே நம்ம பசங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு கண் வந்துருச்சு, ஏன்னா அங்கே வரம் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ கண் வந்த பின்னாடி அவங்க வெளில வந்து பார்க்குறாங்க. வெளில வந்து பார்த்தா நிறைய ரிஷிகள்லாம் இருக்காங்க. இந்த ரிஷிகள் கிட்ட கேட்குறாங்க, இன்னும் எங்கள் பசங்க வரலையே, எங்கே போயிட்டாங்க, சத்தியவான் சாவித்திரி எங்கே போயிட்டாங்க, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு கண் வந்தது. அதே போல் அங்கே சத்தியவான் இறந்து போய் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாவித்திரி உங்கள் பையனுடைய உயிரை கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜ்யமும் திரும்பி கிடைக்க போது, உங்களுடைய மாமனார் உங்களுடைய சம்பந்தி அவங்க ராஜ்யமும் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பசங்க பிறந்துச்சு. அப்படி புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீட்டினுடைய மானத்தையும் காப்பாற்றி 2 வீட்டினுடைய சிறப்பையும் அதிகப்படுத்தி தன்னுடைய கணவனுடைய உயிரையும் என்ன பண்ணிட்டான் கொண்டு வந்து சேர்த்துருக்கா. அவங்களுடைய மருமக உனக்கு அப்பேற்பட்ட மருமக கிடைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ அப்போ மார்க்கண்டேய ரிஷி சொல்கிறார், அதனால் அந்த சக்திகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பதிவாதிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களோட சக்தியினால் அவங்களால அவங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட சக்திகள் இருக்கிறதுனால தான், அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கிறதுனால தான், அப்படிப்பட்ட பதிவிரதைகள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த உலகம் இன்றைக்கும் நிலைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பதிவிரதைகள் போயிட்டாங்க, அப்படிப்பட்ட சாதுக்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். அதுதான் கடைசி ஸ்லோகத்துக்கான அர்த்தம். நான் சொல்ல மறந்து போயிட்டேன். என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் தர்மம் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, சாதுக்கள் இருக்கிற வரைக்கும் தான் தர்மம் இருக்கும். சாதுக்கள் எப்போ போயிட்டாங்களோ அப்போ தர்மமும் அழிஞ்சு போயிடும். அந்த சாதுக்களோட நம்ம ஒரு க்ஷணம் சேர்ந்தால் கூட போதும், அந்த ஒரு க்ஷணம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் சாதுக்கள் இல்லை அப்படின்னா அங்கே மழை பெய்யாது, சூரியன் வந்து பயங்கரமாக தகிச்சு எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் வந்து பிரயோஜனம் இல்லாத இடமா போயிடும். வாழ்கிறதுக்கு சாதுக்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் வாழக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கடைசி ஸ்லோகத்தில் வந்து சாவித்திரி சொல்கிறாங்க யமதர்மன் கிட்ட. இங்கேயும் அதான் அந்த ரிஷிகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சாதுக்கள் இருக்காங்களோ, எந்த அளவுக்கு பதிவார்த்தைகள் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு என்ன ஆகும், இந்த உலகம் வந்து நிலையாக இருக்கும். எப்போ இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சோ அப்போ இந்த உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், அழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச பின்னாடி யுதிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அன்றைக்கி எல்லாரும் போய் ரொம்ப அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிராமணர், அந்த காட்டு வழியாக போகக்கூடிய பிராமணர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி அவங்க ஆசிரமத்தில் வந்து அவங்க தென்னையில் பட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்தார். காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நரியோ என்னமோ தெரியல, அந்த பிராமணனுடைய ஒரு கட்டை, அவர் வந்து இந்த நெருப்பை வர வைக்கிறதுக்காக ஒரு கட்டை வச்சுட்டு இருப்பார். அந்த கட்டை என்ன ஆயிடுச்சு, அரளி கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த அரளி கட்டை என்ன பண்ணுறார், அந்த மிருகம் வந்து அந்த நரியை வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. தூக்கிட்டு ஓடி போனே அவர் கத்துறாரு, ஐயோ போயிடுச்சே அவனுடைய கட்டை போயிடுச்சு, நான் என்னோட எப்படி எங்கேயும் பண்ண போகிறேன், அந்த அரளி கட்டை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாரு. கட்டை பண்ணி அர்ஜுனன் வெளில வந்து பார்க்குறேன். சரி நீங்கள் இருங்க, நான் போய் அந்த மிருகத்திலேருந்து அடித்து அந்த கட்டையை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போகிறான். அர்ஜுனன் வரவே இல்லை. அர்ஜுனன் வரலன்னு சொல்லிட்டு போய் பீமன் போய் பார்க்குறான். பீமனும் வரவே இல்லை. ஸோ பீமன் வரலன்னு சொல்லிட்டு நகுல சகதேவர் 2 போய் பார்க்குறாங்க. 2 பேரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் தானே போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறார். ஸோ பார்த்தார் அப்படின்னா அங்கே 4 பேரும் ஒரு சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பார்த்து 4 பேரும் உயிரற்ற நிலையில் படுத்துட்டு இருக்காங்க. 4 பேர் இறந்து கிடக்குறாங்க. ஸோ 4 பேரும் பாண்டவர்களுடைய 4 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவ்வளோ துக்கமாகி போயிடுச்சு. யார் சாகடிச்சாங்க, பீமனை எப்படி சாகடிக்க முடியும்? பீமன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிருகம் வந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ராட்சசம் வந்தாலும் அவனை சாகடிச்சிடுவானே, எப்படிப்பட்ட விஷமும் அவனை ஒன்றும் பண்ணாதே பீமனை கொல்றதுக்கு யார் ஆள் இருக்காங்க. அதே போல் அர்ஜுனன் அவ்வளோ பெரிய போராளி வில்லாளி, அவனை போய் யார் சாகடிக்க முடியும்? ஸோ எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க மேலே ஒரு கொக்கு உட்காந்துட்டு இருக்கு. அந்த கொக்கு வந்து ஒரு யக்ஷன். அந்த யக்ஷன் தான் சொல்கிறேன், நான் தான் இவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிட்டேன், ஏன்னா நான் என்னோட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. அதனால் இப்போ நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன்,
நீ பதில் சொல்லாமல் நான் உன்னையும் சாகடிக்க போகிறேன், அதனால் நீ உன்னுடைய நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த யக்ஷன் கேட்குறான். அந்த கொக்கு கேட்குதான். கேட்ட பண்ணி தர்மராஜருக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது, ஏன்னா அவருக்கு எந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, நீ கேள்வி கேள்வின்னு சொல்லிட்டார். அந்த யக்ஷன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அதுதான் யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் ரொம்ப பெரிய ஒரு பகுதி இது. யக்ஷன் கேட்ட கேள்விகளுக்கு தர்மராஜன் எப்படி பதில் சொல்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. நம்ம பேசுகிற விஷயத்தில் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். Okay, thank you. Hare Krishna.